श्रीपराशरभट्टार्यः श्रीरङ्गेशपुरोहितः श्रीवत्साङ्गसुतश्रीमान् जयते मेस्तु दीयते. பராசரபட்டர் என்கிற பெரியவர் புறத்தாழ்வாடைய திருக்குமாரால் அவதரித்தார். அவருடைய காலத்திலே நஞ்சியரும் நம்பி திருவள்ளுவர் அருணாடுதாசரும் அதற்கு மேற்கொண்டு சில சிஷ்யர்கள் அவர்களுக்கு சிஷ்யராக இருந்தார்கள். அவர்களுக்குள்ளே அனுகிரகித்த வார்த்தைகளை தொகுத்து வார்த்தாமாலை என்கிற கிரந்தத்தை அனுகிரகித்தார் பின்பழகராம் பெருமாள்ஜியர். அந்த வார்த்தாமாலையை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். அதிலே ஆச்சரியமான வார்த்தை ஒரு வார்த்தை பட்டர் வந்து செய்த வார்த்தை 79ஆம் வார்த்தை. இதுதான் இன்னைக்கு ஆரம்பிச்சு விட்டுருக்கோம். அதாவது பட்டர் ஒருவருக்கு இதமர்லி செய்கிற போது நஞ்சியர் பிராட்டி முன்னிலையாக பட்டுகிற இதுக்கு பிரயோஜனம் என் என்று கேட்க, இவன் சந்நிதியாலே மிகவும் சாபராதியான காகம் தலை கொண்டு தப்பிற்று. அத்தலைக்கு அபராதம் மிண்டியிலே இருக்க இவள் சந்நிதி இல்லாமையாலே ராவணன் தலையெடுக்கொண்டான். இளையவென்மால் பிராட்டி முன்னிலையாக பெருமாள் திருவடிகளை பற்றி தம்மை நில் என்ற சங்கல்பத்தையும் அழித்து பெருமாளையும் பெற்றுவிட்டார். மற்றும் விபீஷணாழ்வார் ஸ்ரீ துகப்பெருமாள் தொடக்கமானார் பிராட்டி முன்னிலையாக பெற்றாராயிற்று. இந்த விஷயத்துல புருஷகார வைபவத்தை சொல்கிறார். பிராட்டியின் புருஷகார வைபவம் அன்னைக்கு நிறைய பார்த்துருக்கோம். புருஷகார வைபவம்னா என்ன? புருஷகாரன புருஷனை புருஷனாக ஆக்குவதுன்னு அர்த்தம். நாமும் புருஷனாக இல்லை, பகவானும் புருஷனாக இல்லை. பகவான் புருஷோத்தமன் தானே சொன்னா, அவரும் புருஷன்னா என்ன அர்த்தம்? புருஷம் கரோதீதி புருஷகாரகா அப்படின்னா புருஷனாக இருக்கணும். புருஷன் தான் என்னன்னா வேண்டியதெல்லாம் கொடுக்கறதுக்கு தான் புருஷன்னு பேர். அவர் கொடுக்கல. நம்ம மோட்சம் வேணும் கிடைக்கிறோம் பிரார்த்திக்கிறோம், கொடுக்கல. ஏன்னா நம்முடைய பாவங்களை பார்த்து அவர் கொடுக்காம இருக்கார். அவனை புருஷனா ஆக்குறார். நாம ரொம்ப அடம் பிடிச்சுட்டு இருக்கோம், அவரை பார்க்கவே மாட்டோம்னு. நம்மையும் திருத்துறார், அவரையும் திருத்துறார். நம்மை ஒரு விதத்தில் திகழ அவரை ஒரு விதத்தில் தான். நம்மை அருளாலை திருத்துகிறார், அவனை அழகாலை திருத்துகிறார்னு பூர்வாச்சாரம் தெரிவிக்கிறார். அப்படிப்பட்ட அந்த நிலையில என்ன தெரிவிக்கிறார்னா, சீதையின் புருஷகார வைபவத்தை தான் இல்லை தெரிவிக்கிறார். ஏன் புருஷகாரம் ஏன் இருக்கணும் கேட்கிறான் நஞ்சியர். புருஷகாரம் சீத்தை இல்லாம நேரடியா போனா என்ன? எனக்கு நேரே பெருமாளை தெரியும்னா ஒட்டுக்காக இன்னொருத்தர் பிராட்டி புருஷமா பார்க்கணும், கத்தாம போனா என்ன ஆகும் அப்படின்னு தெரிவிக்கிறார். அவனுக்கு தான் நிறைய குணங்கள் இருக்கு. சுவாமித்வம், சௌசல்யம், வாத்சல்யம், சௌலபியம், இந்த 4 குணங்களை வச்சிருந்தா புருஷகாரம் இருக்கு. அவனுக்கு இருக்கச்சே புதுசா ஒண்ணு இவ ஒன்றும் கலைக்கூட போறது இல்லையே. ஏற்கனவே அவன்கிட்ட இருக்கிற விஷயம் தானே. எதுக்காக புருஷகாரம்னா, நாம் பண்ணின சமங்கள், நம்ம பண்ணின பாவங்கள், அந்த பாவங்களை சமிக்க வைப்பதே விராட்டி தான். விராட்டிலனா நாம் பாவங்கள் தான் அவன் முன்னாடி தெரியுமே தவிர மற்ற எதுவுமே தெரியாது. அந்த நிலையில் இருக்கச்சே விராட்டி சம்பந்தம் அவசியம் வேணும் என்று தெரியாது. விராட்டி உபாயமாக இருக்காது நினைஞ்சா வச்சுக்கோ. விராட்டி புருஷகாரத்துவம் மட்டும்தான் பண்ணுவா. புருஷகாரத்துவம்னா ரெக்கமெண்டேஷன் பேரு, சிபார்சு. பாசு பார்த்தோன்னா பக்கத்துலேன்னு அர்த்தம். பாசுனா பிரியத்காசன் ஒரு பெரியவர் சொன்னார். எந்த வியாக்கியானத்திற்கும் கேட்காதீங்க. பாசு பார்த்தோன்னா பக்கத்திலே, சி பாசு பிராட்டி பக்கத்திலே, அதுதான் பின்னாடி சிபாசுன்னு வந்துச்சு. சி பாசு, பாசுனா பக்கத்திலே, விராட்டியின் பக்கத்திலே சி பாசு, விராட்டி பக்கத்திலே கொண்டு போய் நம்ம சேர்க்கிறா, அதான் சி பாசு. அந்த சி பாசு தான் பின்னாடி சிபாசுன்னு வந்துருக்குன்னு ஒரு பெரியவர் சொன்னார். எந்த புத்தகத்திலும் கேட்காதீங்க, சொன்னது விஷயம் சொல்றேன். எதுக்கு சொல்ல வந்தேன்னா, அந்த மாதிரி சிபார்சு பண்றா இல்லையா, அந்த சிபார்சு பண்றச்சே அப்ப நம்முடைய குற்றங்கள்லாம் களையப்படுகிறது. குற்றத்தையே போக்கியமா சொல்றான் இல்லையா, அதைத்தான். ஏன்னா அவர் வெந்நீரை போல இருக்கார், இவ தண்ணீரை போல இருக்கா. இவெல்லாம் அவருக்கு வெந்நீர் ஆத்திரத்துக்கு என்ன வேணும்? தண்ணீர் தரணும். ரொம்ப சூடு அதிகமாயிடுச்சு, இப்பெல்லாம் அவ்வளோ வெந்நீர் வேண்டாம், நல்லா சம்மர் வந்துருக்கு, இனிமேல் வெந்நீர் வேண்டாம். அப்போ ஆத்தனம் வேணும், வெந்நீர் ஆத்திரத்துக்கு தண்ணீர் வேணும் அப்படின்னா. சரி, அவர் வெந்நீர் சுவாமி, விராட்டி தண்ணீர் சொன்னாரு. இப்போ இவர் ஆத்திரத்துக்கு என்ன வேணும்னா, இவதான் ஏற்கனவே தண்ணீரா இருக்கல. தண்ணுன்னா குளிர்ச்சி, வெப்பமே கிடையாது. விராட்டு கிட்ட என்னைக்குமே வெப்பம் கிடையாது. பெருமாட்டு தான் வெப்பம் இருந்து, இவர்கிட்ட வெப்பம் என்பதே கிடையாது. வெப்பம் இல்லாமல் இருக்க தண்ணியா இருக்கல. அதனால்தான் இந்த பாட்டு கடைசியில பாருங்க, அணிபுதவை கைந்தமலர் தந்தெறியல் பற்றபிரான் கோதை சொன்ன இந்த பாட்டு வெங்கட்ரகன் பாட்டுல
அணிபுதுவை பைந்தெறியல் தன்தெறியல் பற்றபிரான். தன்புதுவை பைந்தெறியல் என்ன இருக்குன்னா நல்ல குளிர்ச்சியோடு இருக்கிறான் பெருமாள். அணிபுதுவை பைங்கமல தன் தெரியல், தன்ன குளிர்ச்சி, தன் தெரியல் குளிர்ச்சியோடு இருக்காங்க. அப்ப குளிர்ச்சியோடு இருக்கார் யார் இருக்கா? பட்டர் பிரான் குளிர்ச்சியோடு இருக்காரு. அப்ப யாரோ குளிர்ச்சியோடு இல்லைன்னு அர்த்தம். யாரு? ரகமன்னார். அவர் தான் குளிர்ச்சியார். ஏன்னா அவருக்கு வெப்பத்தோடு இருக்கிறது தான் எப்பவும் பிடிக்கும். இவர் குளிர்ச்சியோடு இருப்பார். அதாவது ஆச்சாரனை கொண்டாடுற ஆண்டாள் பைங்கமல தன் தெரியல் பற்றபிரான். அப்ப அவருக்கு வெப்பம் இருக்கு இல்லையா, அந்த வெப்பத்தை ஆற்றுவதற்கு குளிர்ந்த நீர் தேவைப்படுகிறதா, அந்த குளிர்ந்த நீர் தான் பிராட்டி. அதனால்தான் இரண்டாவது, அதனால் பிராட்டிக்கு வெப்பம் என்றும் நிகிரகம் என்னைக்குமே தெரியாது இவருக்கு. இவருக்கு அனுகிரகம் மட்டும்தான் தெரியும். அவருக்கு நிகிரகமும் தெரியும், அனுகிரகமும் தெரியும். அப்ப ரெண்டு கண்களுமே பிராட்டியுடைய கண்கள் சந்திரன். பகவானுடைய ரெண்டு கண்களும், ஒரு கண்ணு சந்திரன், ஒரு கண்ணு சூரியன். முதல் பாட்டிலே பார்க்கலாம். மார்கழி திங்கள் முதலில் நீராட போதுவீர் போதுமினோ நெறியை தீர்மல்கு வாய்ப்பாடு செல்வச் சிறுமீர்கால் கூர்வேல் கொண்ட நந்தகம் ஏறாண்டு கண் யசோதலந்திகம் கார்மேனி சங்கன் கதிர் மதியம் போல் முகத்தான். இல்லையா? கதிர் மதியம் போல் முகத்தான். சூரியன் ஒரு கண், சந்திரன் ஒரு கண், போல் முகத்தான் நாராயணன் மேல பார்க்கணும். அப்படி இருக்கச்சே அப்ப பெருமாள் ஒரு கண்ணு சூரியனா இருக்கா இல்லையா, வெப்பத்தை கொட்டுருக்கான் இல்லையா. அது மட்டும் இல்ல, லக்ஷ்மியாசக ரிஷிகேஷகா தேவியா காருண்ய ரூபயா ரக்ஷக சர்வ சித்தாந்தே வேதாந்தே விதஜியதே. இது லக்ஷ்மி சந்தோஷ வாக்கியம். ரிஷிகள் ரட்சிக்கிறான ரிஷிகள் விராட்டியை முன்னிட்டு கொண்டு பெருமாள் திருடைய பத்திரான இது பகவானுடைய வாக்கியமே. லக்ஷ்மியாசக ரிஷிகேஷகா தேவியா காருண்ய ரூபயா ரக்ஷக சர்வ சித்தாந்தே வேதாந்தே விதஜியதே. ஆழ்வார் தெரிவிக்கிற சாலப்பலனால் உகந்தொரு உயிர்கள் பார்ப்பான் கோல திருமாமகளோடு தான் உயிர்கள் தாக்குறான். அப்ப இத்தனை திரு வந்திருக்கு என்ன காரணம்? அவர் புருஷகாரம் ஆனால் அல்லது ஈஸ்வரன் காரியம் செய்யான். எந்த காரியம் வந்தாலும் விராட்டி பொருள்காரத்துவம் இல்லைன்னாலே ஈஸ்வரன் காரியம் சொன்னான். இந்த பக்தருக்கு விஷமர்மிச்சு நந்தீர் கேட்கிற விஷயத்த அப்ப புருஷகாரம் அவசியமா? நேராவே எனக்கு தெரியுமே, நேரா போனா என்ன அப்படின்னு நிறைய திருட்டாங்க இருக்கிறார். ஆச்சரியமான தெரியும். ஸ்ரீமன் நாராயண சரணம் பிரபத்தி ஸ்ரீமதே ஸ்ரீமன் நாராயண சத்தத்தினருக்கு அவரை முன்னிட்டு கூடுதான் திருவடியை சரணமாக பத்துகிறேன். அடுத்தவரிலே பிரார்த்திக்கிறேன், கைங்கரியத்தை பிரார்த்திக்கிறேன் இருக்கு. அப்ப அதுதான் தெரிகிறது. இதான் ராமானுஜன் கத்தியத்திர சரியா அந்த நாளை தேர்ந்தெடுத்து பகவன் நாராயண அபிபராரூப சுரூப ரூப குண விபவைத்தரிய சீலாத்வன் அணுகு அசங்கேய கல்யாண குணகுணாம் ரத்தானாலயாம் பகவதியின் சியம் தேவின் நித்யானபாயின் நிரவத்யாம் தேவதேவ திவ்யமஞ்சின் அகல ஜெகன்மாதரம் அஸ்வன்மாதரம் அசன்யதரண்யா அனன்ய சரணகா சரணமகம் பிரபத்தின்னு தெரிவிக்கிறார் இல்லையா. அப்ப இத்தனை தூரம் சொல்றது ஸ்ரீமன் நாராயண தத் பாதாரவிந்தயுலம் சரணமகம் பிரபத்திய பிராட்டி முதல்ல பிராட்டியை முன்னிட்டு விடுதான் கஜத்தேத்தினும் அவர் பிரபத்தி பண்றார். அந்த நிலை பிராட்டியை முன்னிட்டு இருந்தால். அதனாலதான் லக்ஷ்மிகி புருஷகாரத்து நிர்திஷ்டா பரமரிஷிகி. இது பகவானுடைய வாக்கியம். லக்ஷ்மியை முன்னிட்டு கொண்டு ரிஷிகள் அனைவரும் லக்ஷ்மியை முன்னிட்டு கொண்டு லக்ஷ்மியை புருஷகாரமாக அமர்த்தி கொண்டுதான் யாரென்னை பற்ற வேண்டுமோ பற்றலாம். லக்ஷ்மி புருஷகாரத்தோம்னா நம்ம இன்னும் காரியம் பண்றது பகவானுடைய வாக்கியம். லக்ஷ்மிக்கு புருஷகாரத்தை நிர்திஷ்டா பரமரிஷிபின்னு தெரிவிக்கிறார். அப்ப அவரை பிடிக்கணும்னா பகவானை பிடிக்கணும்னு பிராட்டி புருஷகாரத்துவம் ஆனால் அல்லது ஈஸ்வரனை பிடிக்க முடியாது. அப்ப அவரிடத்துல நேரா போனா கேட்கலாம்னா கேட்கலாம். நம்முடைய பாபங்கள் தான் அவன் கண்ணில் படம், மற்றது கிடையாது. நேரா போய் இன்னும் ஆகும்னா பாபங்கள் தான் படுறது. இப்ப பாபங்கள் படுறது என்ன ஆகுது? நாம தொலைஞ்சே போயிடணும். நமக்கு சிசுபாகனா பார்த்துறாரு, கும்பகரனா பார்க்கறாரு, ராவணனா பார்க்கறாரு. நம்ம விபீஷணா பார்க்கறது இல்லை. விபீஷணா பார்க்கணும்னா என்ன ஆகுறது? பிராட்டியை முன்னிட்டு கொண்டனால் அவருடைய நோக்கு நமக்கு பீஷ்ணனுடைய நோக்காக நமக்கு இருக்கும். அதான் இருக்கிறது. இத்தனையே இதுல ரெண்டு திருட்டாந்தம் இருக்கிறார். காக்காசுரன் திருட்டாந்தம் ஏற்கனவே பார்த்த விஷயம்தான். காக்காசன் ஏதோ மாப்பிள்ளை பிராட்டியோட மாப்பிள்ளை கணத்திலே நிறைய தொந்தரவு பண்ணான், ரத்தம் பெருக்கெடுத்தது. இருந்தாலும் இந்த காக்காசுரன் தொட்டு அவதாரப்பட்டிருக்கான். ராவணன் தொடவே இல்லை. ஏதோ தூர்தர்ஷன் ஏதோ காமிகா தொட்ட மாதிரிலாம் அதெல்லாம் கிடையாது. வால்மீகி ராமாயணத்தில் அந்த மாதிரி சரித்திரமே கிடையாது. வால்மீகி ஆதி காவியம் என்னமோ அதைத்தான் உண்மையை தவிர சில பேர் மொழிபெயர்ப்புகள்லாம் சில பேர் எழுதுறார், தவறான கருத்து. ஆதி காவியம் எந்த இருக்குமோ அந்த ஆதி காவியத்தை மாற்றத்துக்கு யாருக்குமே யோகியதை கிடையாது. ஏன் யோகியதை கிடையாது சொல்லிட்டுக்கன்னா, ஆதி காவியம் சொல்லப்பட்டுதான் திருப்பி சொல்லணுமே தவிர அதை விட்டு புதுசா கம்பராமாயணத்துல இல்லை. அப்புறம் வேற எங்க போறது? நம்ம எதுக்கு சொல்ல வந்து என்ன? அப்ப ஆதி காவியத்தை என்ன சொல்லிருக்கு? திருவிழா இது பண்ணிட்டு இருக்கார், தனத்துல மார்பில் ஒரே தொந்தரவு பண்ணிட்டு இருக்கான். அந்த காக்கா ஜெயந்தன் பேர், இந்திரனுடைய பிள்ளை ஜெயந்தன். அவன் காக்காவை வடிவு கொண்டு விராட்டுடைய ஸ்தனத்திலே
ஒரே இன்ச்சை கொடுத்துட்டு இருக்கச்சு தூங்கிட்டு இருக்கால எழுப்ப வேண்டாமே சமையா போஜித்த காசிமான் சுகசக்க பிராந்தவா. இது எங்க வச்சாது மகள்னிக்கு? அசோகவனத்துல ஹனுமாட்ட சொல்ற இந்த செய்திய லக்ஷ்மணன் கூட இது தெரியாது. லக்ஷ்மணன் ஏன்னா யாருக்குமே தெரியாத விஷயத்தை ஹனுமான்ட்ட சொன்னாதான் ஓ இப்ப சீதையை போய் பார்த்துட்டு வந்திருக்காங்கிற நம்பிக்கை ஏற்படும் இல்லையா? இல்லைன்னா அந்த நம்பிக்கை வராது. இவர் என்னமோ சீத்தை யாரோ ஒரு பார்த்துட்டு இருக்கா அப்படின்னு என்ன சொன்னாலும் தெரியுன்னா இந்த விஷயம் லக்ஷ்மணனுக்கே தெரியாத சீத்தை தெரிஞ்சு வச்சிருக்காரு, அப்ப சீத்தை தான் சொல்லியிருப்பா அப்படின்னு நினைக்க அங்க இந்த சரித்திரத்தை அங்க வச்சிருக்கா வால்மீகி. அதே மாதிரி ராமாயணத்துல கல்யாண படம், ராமனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு இல்லையா, ரொம்ப சுருக்கமா முடிச்சுடுவார் கல்யாணத்தை. திருப்பி எங்க தெரியுமா முடிக்கிறார்? நேர அரண்யகாண்டத்துக்கு போனோன்னு அங்க இருக்கக்கூடிய ஒரு ரிஷி, அந்த ரிஷியுடைய ஆசிரமத்துக்கு போனதுக்கு அப்புறம் அந்த ரிஷியுடைய ஆசிரமத்துக்கு தான் இவர்கிட்ட பூர்த்தியா கேட்கிறா. அனுஷியாட்டு தான் இந்த விஷயம் எல்லாம் கல்யாண விஷயத்துல அனுஷியாவுக்கும் விராட்டுக்கும் அங்க பெரிய வாக்குவாதம் ஒருத்தரும் பேசிடா. ஏன்னா ஒருத்தவங்க ராஜ்ய காரியம் ஒன்றும் கிடையாது, ஒன்றும் சும்மாதான் இருக்க போறோம். அதனால இந்த பகவத் விஷயத்தையும் இந்த விஷயத்தையும் பேசிட்டு இருக்கச்சு கல்யாண கட்ட பூர்த்தி அங்கதான் வச்சிருக்காரு. அதே போல இந்த காக்காசுர விருத்தாந்தெல்லாம் அசோகவனத்துல ஹனுமான்ட்ட சொல்றதுதான் வச்சிருக்காரு. எதுக்கு அது தெரிகிறது. காக்காசுரம் சமப்படுத்திருந்தான், கர்ப்பை எடுத்தார், கர்ப்பை எடுத்து பிரம்மாசுர உச்சாரணம் பண்ணார். அது நேரம் போயிடுச்சு. திரீலோக்கான் சம்பரிக்கம் துணைவ சரணங்கிறதா தன்னுடைய தந்தையும் அவனுக்கு கதவை திறக்கல. தன்னுடைய தந்தை யார்? இந்திரன் சொர்க்கலோகத்துக்கு போனான், கதவை திறக்கல. அதற்கு மேல கைலாசத்துக்கு போனான், அங்கேயும் சிவபெருமானுங்கிறது கதவை திறக்கல. பிரம்மலோகத்துக்கு போனான், அங்கேயும் கதவை திறக்கல. நேரம் அங்கேயும் நேர பகவானுடைய திருவடியில வந்து விழுந்தான். கண்ணனுடைய ராமனுடைய திருவடியில வந்து விழுந்தான். விஜயத்தை எப்படி தெரியுமா விழுந்தான்? அவருடைய திருவடி, அவருடைய கால் ராமன் பக்கமும் இவன் தலை இந்த பக்கமும் வந்துட்டு. இது வால்மீகி ராமாயணத்தில் இல்லை. இந்த ஸ்லோகம் ராமிகை இது பாத்ம புராணத்தில் இருக்குது. பாத்ம புராணத்துக்கு வால்மீகி போய் கிடைக்காது, இந்த ஸ்லோகம் கிடைக்காது. திருவடி ராமன் பக்கம் திருவடி இருக்கணும் இல்லையா? ராமன் திருவடி பக்கம் இவருடைய கைகள் இருக்கணும். ஆனா ராமன் திருவடி பக்கம் இவர் திருவடி இவர் கால் போயிட்டு அதான் என்ன பண்ணா சீத்தை திருப்புறான். திருப்பி என்ன தச்சரகா சாதயோக யோகிஜமாஜா ஜானகி. இந்த ஜானகி என்ன பண்றான்னா காக்கையை திருப்பி வைக்கிறார். நாமளே சேவிக்கிறோம், சேவிக்க திருவடி அந்த பக்கம் போனோமா இந்த பக்கம் போனோமா, திருவடி பின்பக்கத்தை வைக்கிறோம். திருவடி நமக்கு என்ன வேண்டிய திருவடி கால், திருவடி என்ன வேண்டியிருக்கு அவர் தான் திருவடி தவிர நமக்கு கால் தான். இவங்க சொல்லிட்டார் ஒன்மிதியில் புனலொரு ஒரு கால் நிற்பேன்ட்டார். திருநெடுந்தாங்க கால்னு சொல்றேன். என்ன கால் சொல்லலாமான்னு கேட்டுட்டா பெரியவாசன் வியாக்கியானத்துல. என்ன அவர் பாட்டு கால் சொல்றாரு? இல்ல முதல் பாட்டில் பாரு தலைபுரியும் திருவடியின் தலைமையில முதல் பாட்டை சொல்லியிருக்கார், திருநெடுந்தாண்டத்துல சொல்லியிருக்கார். அதனால இந்த கால் சொன்னது நம்ம அபிப்பிராயத்துல. ஏன்னா அவர் உலகத்தை அளக்கச்சே இந்த கால் வந்து பட்டுதான் மேல, யார் காலும் என் மேல பாடுறது ஒருத்தரும் சொல்லிட்டு இருக்கலாம். இந்த ஜனங்களுடைய அபிப்பிராயத்தால கால்னு வச்சுட்டாரு. அதே போல இங்க நமக்கு கால் தான் திருவடி கிடையாது. அப்படிப்பட்ட கால் ஆயிடுச்சுன்னா அந்த பக்கம் போக வேண்டியது ராமனுடைய பக்கம், ராமனுடைய திருவடி பக்கம் இவருடைய கால் வந்தபடியால சீத்தை தான் திருப்பி வச்சாராம். அங்கேயே புருஷகாரம் தான் பண்ணான். அப்ப சீத்தை இருந்தபடியாலே அங்க சாமநாட்டை பிரம்மாஸ்திரமானவரை ஒரு கண்ணு போயிடுச்சு. காக்காக்கு ஒரு கண்ணு போயிடுச்சு, பிராணம் போகல, ஒரு கண்ணு மட்டும்தான் போயிடுச்சு. ஆனா ராவணன் தொட்டு ஒரு காரணமும் பண்ணல. ஏன்னா தொட்டாச்சுன்னா அவன் பஸ்மமாவிடான் அப்படின்னு வர கொடுத்துருக்கா. பஸ்மமானபடியால வேணா தொடவே இல்லை, தொடாமையே அவன் ஒம்பு பண்ணிட்டு இருந்தான், ரொம்ப இச்சை கொடுத்துருந்தான். ஆனாலும் அவனுடைய தலை அறுக்கப்பட்டது. இவள் சன்னதியாலே காகம் தப்பித்தது, அது இல்லாமையாலே ராவணன் மாண்டான். இதுக்கு என்ன காரணம்? இவள் சன்னதியும் அசன்னதியும். இவள் சன்னதினா இவள் புருஷகாரம் பண்ணால் அல்லது ஈஸ்வரன் காரியம் செய்வான். நீங்க ராமாயணத்துல எங்கெங்கெல்லாம் ராமன் கொண்டிருக்கானோ நீங்க போட்டு வச்சுக்கலாம். நல்லா ராமாயணம் பூர்த்தியா படிச்சு பாருங்க. எங்கெங்கெல்லாம் ராமன் கொண்டிருக்கானோ அங்க சீட்டு இல்லைன்னு அர்த்தம். எங்கெங்கெல்லாம் ராமன் கொல்லலையா அங்க சீட்டு இருக்கான்னு அர்த்தம். மாரீசனை கொண்டா இல்லையா, அதனால ஓட்டின்னு போனோம். ரொம்ப தூரம் ஓட்டு போய் தான் சீத்தை பக்கத்துல இல்லை, ரொம்ப தூரம் ஓட்டணும்னா. அது ஜனஸ்தானத்துல 14,000 ராட்சசரை கொண்டான். சீதை ஒரு இடத்துல நீ இங்கே இல்லை அப்படின்னு சொல்லி நேர ஜனஸ்தானத்துக்கு போய் அங்கே போய் 16,000 ராட்சசரை கொண்டான். அதுதான் மிச்சம் கபந்தன் மிச்சம் இருந்தான். அவனால தான் வந்தது. கபந்தன் போய் அந்த ராஜாட்ட போய் சொல்லிட்டான் ராவணன்ட்ட. எதுக்கு சொல்ல வந்தேன்னா அப்ப எங்கெங்கெல்லாம் சீத்தை இருக்காளோ இப்ப சீத்தை காக்காசுர விட்டு அந்த சீத்தை இருந்தபடியாலே இந்த சீத்தை இருந்தபடியால காக்காசுர தலை தப்பித்தது. ஆனா ராவண யுத்தத்துல சீத்தை இல்லைங்க. சீத்தை இல்லைன்னா இருக்கா, அசோகரத்துல இருக்கா. இவர் புருஷகாரம் இங்க இல்லையே, இல்லாதபடியாலே ராமன் நான். இந்த நிலை எதுக்காக ஏற்பட்டது? சீத்தையுடைய புருஷகாரத்துவம் இருந்தா நாம தப்பித்தோம், அவருடைய புருஷகாரத்துவம் இல்லைன்னா நாம அதோகதி தான். அங்க இல்லை சொன்ன ராவணன் ஏதோ தப்பு பண்ணா நாமனும் நினைச்சிட்டு இருக்கோம். நம்ம ரொம்ப நல்லவனு
ராவணன்ற கோஷ்டி நானும் சேர்ந்தவன் தான். ஏன்னா பாபங்கள் கூடி கூடிச்சிருக்குமே, ஒரு பாகமா ரெண்டு பாகமா, சஞ்ச கர்மா பிராரப்த கர்மா எத்தனை இருக்கு, அத்தனை கர்மாவும் என்ன பண்ணி வச்சுட்டு தான் இருக்கும். அந்த பாபத்துக்கு நமக்கு ஒன்றும் குறைச்சிடல, நம்ம பெருமையா சொல்லலாம் எத்தனை பாவம் படிச்சுங்க. நானே நானாவித நரகம் புகும் பாவம் செய்தேன்னு திருவங்கியாவை தெரிவிக்கிறார். நானே அவரே அப்படி சொல்லிக்கிறான்னு அவன் என்ன சொல்லிக்கணும், நானே நானாவித நரகம் புகும் பாவம் செய்தேன்னு தெரிவிக்கிறார். அப்படிப்பட்ட பாவத்தை பண்ணிட்டபடியாலே எத்தனை பாவம் இருந்தாலும் விராட்டு புருஷகாரம் பண்ணியாச்சனாலே அடுத்த க்ஷணமே பெருமான் அதை சமைச்சு விடுறான். அந்த நிலை தான் இந்த வித்தாந்தம் தெரிகிறார். அதனால தான் புருஷகாரத்துவம் வேணும். கஞ்சியர் கேட்ட கேள்வி என்ன, புருஷகாரத்து பெருமை பிராட்டி முன்னிட்டு கொண்டு தான் போகணுமான்னா, முன்னிட்டு கொண்டு போகலைன்னா ராவணன் கதை தான். முன்னிட்டு கொண்டு போயாச்சுன்னா காக்காசுரன் தப்பித்தாவது தப்பிக்கலாம். இத்தனைக்கும் அவன் எத்தனை தவறு பண்ணியிருக்கான், நேரே பிராட்டியை தொட்டு அவன் அபச்சாரப்பட்டிருக்கான். தான் முக்கியம். ராவணன் அந்த மாதிரி அபச்சாரப்படலை, தொடவே இல்லை. தொடாம அவதாரப்பட்டவனுடைய தலை போயிடுத்து, தொட்டு அவதாரப்பட்டவனுடைய தலை போகாம இருந்தது. எது காரணம்னா பிராட்டி தான் காரணம். அப்ப நாம் என்ன பண்ணோம், பிராட்டியை முன்னிட்டு கொண்டு, இது பராசரப்பட்ட ரொம்ப நல்லா தெரியாது, எங்க போன நேரம் பிராட்டிகிட்ட தான் போவார். பிராட்டிகிட்ட போயிட்டு அவர் செய்கிற ரத்னவசம் பண்ணியிருக்காரோ ஆச்சரியமான விஷயம். பிராட்டி விஷயம்னா பற்றத்தை தான் காணும், பெருமாள்கிட்ட கேட்கக்கூடாது. பெருமாள்கிட்ட வேற எந்த ஆழ்வாட்டையும் கேட்க முடியாது. பிராட்டி விஷயம்னு அந்த பராசரப்பட்டு தான் வேணா அத்தனதும் பிராட்டிக்கு வைபவம். ஸ்ரீரங்கராஜ லாலி தத்துவம்னு தொட்டில போட்டு ஆளுக்கம் தும்ப பண்ணியிருக்காலாம் பிராட்டி. அத்தனதும் அந்த ரெண்டு திருமண சொல்லு எத்தனை வைபவம் பிராட்டிக்கு, எத்தனை வைபவம். அது மட்டும் இல்லை, இவர் நேராக போய் கேட்கிறார், நான் பாட போறேன்னு பெருமாள்கிட்ட. நேற்று அம்பெருமாள்கிட்ட போய் கேட்கிறார், பாட போறேன்னு. இவர் நினைச்சுன்னா தன்னை தான் பாட போறான்னு நல்லா விரிச்சு கட்டிக்கிறார், வீழ்த்தி கட்டிக்கிறார். இவர் எப்படி பாட போறேன்னு, பாட போறேன்னு சொன்னேன், யாரையும் சொல்லலையே. இவர் வரிச்சு கட்டிட்டாரு இல்லையா, சில பேர்லாம் போட்டோ எடுக்கிறதுக்கு இப்படி பாருங்க, உடனே போட்டோ எடுக்கணும் இப்படின்னு பாக்குறேன். அந்த மாதிரி இவர் பராசரப்பட்டிருப்ப அவர் திருவாக்கிற வாக்கு வாங்கணுமே, அவர் தயாராக சரியா நிற்கிறாரு, என்னென்னலாம் பாட போறேன்னு. நான் யாரை பாட போறேன்னு சொல்லவே இல்லையே. வெட்டார் என்னதானே பாட போறேன்னு, ரொம்ப பாடுறேன்னு சொல்லலையே. என்ன பாடலையா, வேற யாரை பாட போறேன்னு, என் தாயை பாட போறேன். இப்ப இவர் யாரு, என் தாயெல்லாம் இவர் தகப்பனாதுன்னா அதை சொல்லவே இல்லை, என் தாயை பாட போறேன்னு. சரி பாடிக்குவேன், என்னன்னு பாடுவேன், என்னை விட ஒசத்தின்னு பாடுவியா, அதை கேட்கல. என்னை விட தாழ்த்தின்னு பாடியா, எனக்கு சமமும் பாடியான்னு கேட்டேன். என்னை விட என்னிட நான் பெருமாள் நம்பிருமாக்கிறேன், என்னை விட தாழ்த்தின்னு பாட போற, தாழ்த்தினா குறைத்த வைபவம் அப்படின்னு பாட போறியா, இல்லை இவளுக்கு பெருமாளுக்கு உண்டான வைபவம் அதே வைபவம் பிராட்டிக்கு இருக்கு அப்படின்னு பாட போறியா, என்னை விட தாழ்த்துன்னு பாட போறியா, எனக்கு சமமானவன் பாட போறியான்னு. ரெண்டுமே இல்லைன்ட்டு. அப்ப பாட போறதே இல்லையா, உன்னை விட உயர்ச்சியா பாட போறேன்னு. பெருமாள் கோவம் வராதுன்னா அத்தனை எது என்ன பாட போறேன், முதல் ஸ்லோகம் பாடுவேன். பாடினதுக்கு அப்புறம் என்ன தெரியுமாகும், நீ இருக்கக்கூடிய இந்த நிலை இருக்கே, உனக்கு கவசம் சாத்திருப்பா. இந்த கவசம் என்னாகனா அந்த ஸ்லோகம் முடிஞ்சோடனே நீ கொஞ்சம் பெருத்திரு வேணும், கவசம் வெடிச்சிடும். கவசம் வெடிச்சு தனியா வந்துடும், அத்தனை பெருத்திருவார். முதல் ஸ்லோகம் யாரை பத்தி, விராட்டியை பத்தி பாடுற, உன்னை பத்தி இல்லை, விராட்டியை பத்தி பாடுறது. உனக்கு நீ பெருத்து போற, பெருத்த உடனே உன்னுடைய கவசம் வெட்டிவிடும். வெடிச்சதுக்கு அப்புறம் திருப்பி புதுசா கவசம் பண்ணணும். அடுத்து இன்னொரு கவசம் ஒன்று பண்ணுவா. அந்த கவசம் பண்ணதுக்கு ரெண்டாவது ஸ்லோகம் பாடுவேன், மறுபடியும் அது வெடிச்சிடும். திருப்பி மூணாவது ஸ்லோகம் பாடுவேன். இந்த மாதிரி 100 கவசங்கள் பண்ணாலும் 100 தடவை ஸ்லோகம் பாடுவேன், 100 தடவை வெடிச்சு விடுனாரு. அத்தனை பிராட்டி கிட்ட அத்தனை அன்பையும் பெருமாளுக்கும் அவன் எந்த நிலையில் இருக்கலாம் அதை பார்த்து இவ பண்ணிட்டு இருக்கா இல்லையா. இதுக்கு சொல்ல வந்தேன்னா அத்தனைக்கும் அவருடைய புருஷகாரத்துவம் பண்றது என்ன காரணம்னா, நாம் உஜ்ஜீவன் அடையணும்னா புருஷகாரம் ஆனால் அல்லது ஈஸ்வரன் காரியம் செய்யான். அதனால தான் இவள் சந்நிதி இல்லாமையால கண்டிப்பா அதை தண்ணி நிச்சயம் வேணும்னார். அதுக்கு மேல 2வது விஷயம் இருக்கிறார். லக்ஷ்மணனுக்கே புருஷகாரத்தால் தான் வேலையே நடந்தது. இந்த விஷயம் நல்லா கேட்டுங்கோ. லக்ஷ்மணன் முதல்ல பிரார்த்தித்தான். என்னன்னு பிரார்த்தித்தான், ராம நானும் காட்டுக்கு வரேன் பிரார்த்தித்தான். இல்லை இல்லை நீ தான் வரப்படாது, சத்தியசங்கல்பன் ராமன், சொன்ன சொல் தவறாதவன். கண்ணன் இல்லை, கண்ணன்னா இங்கே அஸ்வத்தாமா அதா குச்சரா என்னவோ சொல்லுவோம். ஏது வேணா என்ன வேணா பண்ணும், எப்படி வேணா பண்ணும், எங்க வேணா போய் பொய் சொல்றதுக்குன்னு என்னன்னா 7 பொய்கள் உரைப்பானை இங்கே போத கண்டீரே. அது அவருக்கு அடையாளம் சொல்லுன்னா ஆண்டாள் சொல்றான். பொய் சொல்லின்னு ஒருத்தர் திரும்பிட்டே இருப்பாரு, எங்க அவர் பார்த்தாலா. இது கண்ணனுக்கு இருக்கக்கூடிய நிலை. ஆனா ராவனுடைய நிலை அப்படி இல்லை, ஒக்க மாட்ட ஒக்க பானம், ஏக்க மாட்டதான், ஒரே மாதம் ஒரே வருஷம். இந்த ஒரு வார்த்தை மற்றொரு பேச மாட்டான். அப்ப சத்தியசந்தன், சொன்ன சொல் தவறாதன், எத்த சொன்னாலும் அப்படியே நிற்பான். லக்ஷ்மணா நில்லுன்னா, இப்போ லக்ஷ்மணன் சத்தியசந்தன் சொன்ன வார்த்தை நிற்கணுமோனோ, திருப்பி தன்னை மாற்றிக்க மாட்டானோ, நின்றுட்டான். நேராக தெரிஞ்சு லக்ஷ்மணன் தெரிஞ்சு போயிட்டு என்னன்னா நேராக போனான், பிராட்டியை பிரிவு பற்றினான். அதான் சப்ராத்து சரணம் காட்டன் நிபீட்ச ரகுநந்தனா சீதாமுபாக அதியசாக ராகவஞ்ச மகாபிரதம்
சப்ராத்தோ சரணோகர் நிமித்த ரகுரங்க சீதையை முன்னிட்டு கொண்டு பிராட்டியை முன்னிட்டு கொண்டு பெருமாள் திருநாள் ராமன் திருவிடை பற்றினான். சயந்து ருசிரேதேகே கிரியதாபிதி மாமத ஹே ராமா, நீ காட்டிலே தெரிஞ்சாலும் மலைகள் காட்டு தெரிஞ்சாலும் பிராட்டியோடு தெரிஞ்சாலும் எங்கு தெரிஞ்சாலும் ஒளியில் காலமெல்லாம் உடனாய் வண்ணி வடிவிலா அடிவ செய்ய வேண்டும். கைங்கரியம் எடுத்தால் முதல் கைங்கரிய வரலாறுனா லட்சுமணன் தான். கைங்கரியம் எடுத்தான் குருவாசன் தான். கைங்கரியத்துக்கு எத்தனையோ பேர் இருக்கலாம். ஆனா கைங்கரியம் பூர்ணமா இருக்கக்கூடிய ஒரு நிலை யாருன்னா லக்ஷ்மணன் தான். ஆனா அந்த லக்ஷ்மணனையும் தள்ளிட்டாரு எங்க ஆழ்வார். ஆச்சரியமான தங்குலம்புகளை பார்த்துட்டு எடுக்கிறார். அந்த விஷயத்துக்கு எடுத்துக்க வேண்டாம். அப்படி இருக்கச்சே கிரியதாமிதி மாம்பதான்னு சொல்லி மேன்மேலும் கைங்கரியம் பண்ண போறேன்னு சொன்னா பிரார்த்தித்தான். இப்ப முதல்ல தான் கேட்டான். நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, தாமே பிரார்த்தித்தான் பெருமாட்ட முன்னாடி. சீத்தை முன்னிடல, நானும் வரேன் என் அம்மா பெற்றதே இதுக்குதான், கைகை சுமித்திர பெற்றதே இதுக்குதான் அப்படின்னு சொல்லி எத்தனையோ மன்றாடினான். அதெல்லாம் கூடாது கிடையாது, நீ இங்கேயே நாட்டிலே இருக்குன்னு சொல்லிதான் நேரா போனார். நேர பிராட்டியை முன்னிட்டு கொண்டு சரணாகதி அனுப்பித்தார். அனுப்பித்த உடனே இப்ப சீத்த புருஷகாரத்தும் ஆயிடுச்சு. ராமன் என்ன பண்ணணும்? ஐஷன் போலாமா கூடாதா? ஐஷன் போனோம்னா இவர் சத்தியசந்தன், நீ நாட்டில் இருன்னு சொன்ன வார்த்தை பொய்யா போயிடும். ஐஷன் போயாச்சுன்னா புருஷகாரத்தம் பலித்ததுன்னு ஆயிடுச்சு. இப்ப என்ன ஆயிடுச்சு? இந்த சீத்த புருஷகாரத்துவம் பண்ண உடனே இவருடைய சத்தியவாக்கே குறைஞ்சு போயிடுச்சு. என்னன்னா இவர் புருஷகாரம் பண்ணிட்டாலே நான் கொடுக்கலன்னா ஒன்னும் ஆகாது, சாஸ்திரம் பொய்த்து படுவேன், ஒன்னும் கிடையாது, நான் பொய்த்து போகிறேன், நான் சத்தியசந்தனாக இல்லை. ராமனும் சத்தியசந்தனா இல்லாததுக்கு எது காரணம்னா பிராட்டி புருஷகாரத்துவம் வந்த உடனே என்ன ஆயிடுது? இந்த சத்தியகத்து கல்பெல்லாம் வேண்டாம். ஏன்னா அது ரொம்ப சாமர்த்தியமா இருக்கு. அதனாலதான் லக்ஷ்மணன் தெரிஞ்சுட்டான், நாம நேரடியாக கெட்ட ஒன்றும் ஆகாது, கைங்கரியம் ஒன்றும் நடக்காது, பிராட்டி சீதாவை முன்னிட்டு கொடுத்தா பார்க்கணும் அப்படின்னு நல்லா தெரிஞ்சுட்டான். தெரிஞ்சுண்டு நேர பிராட்டிகிட்ட போனான். முதல்ல கேட்ட மாட்டேன்ட்டாரு. பிராட்டிகிட்ட போயிட்டு அதை முன்னிட்டு கூட பற்றிடுவோன்னு இப்ப முடியாதுன்னு சொல்ல முடியல. இப்ப முடியாதுங்கிற வினாச்சுன்னா சரிவான்னு சொன்னாரியா. அதனாலதான் இருக்கிற 364 விட்டுட்டு பங்குனி உத்தரத்தை தேர்ந்தெடுத்ததுக்கு எப்பெருமானார் காரணமே இதுதான். ஏன் சுவாமி? அவருக்கு கஜத்திரையும் சேவிக்கிறதுக்கு சரணாகதி அனுஷ்டிக்கிறதுக்கு வேற நாளே கிடைக்கலையா? யாரும் பண்ணலாம், எப்போதும் பண்ணலாம், எந்த நிலையிலும் பண்ணலாம், யார் வேணா பண்ணலாம். ஒரே நிலை என்னன்னா பகவான் திருவிழத்தை மற்றவங்களுக்கு சரணாகதி பண்ணக்கூடாது. அதுதான் இருக்கிற சரணாகதிக்கு எந்த நிலையிலும் பண்ணிட்டான் சொல்லி அது ராவகாத்திரம் பண்ணல, எமங்கடத்தும் பண்ணல, எப்ப வேணா பண்ணலாம். அப்படி பற்றி இந்த நாள் பார்த்து போறாருன்னு என்ன காரணம்? முதல் யுகத்திலே நம்ம ரெண்டாவது யுகத்திலே நம்ம அவஸ்தைப்பட்டிருக்கோம். இவர் தானே லக்ஷ்மண வீரஜன லக்ஷ்மணன், அதே ஆதிசேஷன் தானே லக்ஷ்மண அவதாரம், அதே ஆதிசேஷன் தானே பலராம அவதாரம், அதே ஆதிசேஷன் எம்பெருமானார் அவதாரம். இதற்கு முன்னாடி அவதாரம் இப்ப எம்பெருமானார் கலியுகத்திலே, இதற்கு முன்னாடி துவாபரயுகத்திலே பலராம அவதரித்தார், அதுக்கு முன்னாடி திரேதாயுகத்திலே லக்ஷ்மணன் அவதரித்தார். அது ஞாபகம் வச்சுட்டார். அன்னைக்கு நம்ம தனியா நாட்டுக்கு வரேன்னு நான் காட்டுக்கு வரேன்னு கேட்டோன்னு ராமன் மாட்டேன்னு சொன்னா உடனே சீத்தையை முன்னிட்டு பிராட்டியை முன்னிட்டு பத்தினோன்னு நமக்கு பலிச்சிட்டு இந்த வாட்டி நான் ஏமாறதா இல்லை. என்ன பண்ணார்? பங்குனி உத்தரத்தனைக்கு நேர சரணாதிச்சல பகவன் நாராய விபநாதூப சொரூப ரூப குண விபவச்ச ஐஸ்வர்ய சீலாத்மனைக்கு அதிக அசங்கேய கல்யாண குணா பத்மநாளயம் அவர் அனுப்பிச்சாரு. சரணாதி அனுப்பிச்சதுக்கு ஏது காரணம்? பிராட்டியை முன்னிடுவதற்கு அன்றைக்கு தினம்தான் சேர்த்து உற்சவம். ஆச்சரியமான பங்குனி உத்திரம் சொன்னால் ஸ்ரீரங்கம் தான் வருது. அப்படிப்பட்ட ஆட்சி. அது மட்டும் இல்ல, இன்னொரு விஷயம் சொல்றேன், லௌகிக விஷயம். கல்யாணம் பண்ணிக்கிற பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிறச்சே நீ நிறைய போட்டோலாம் எடுப்பா. பொண்ணு உட்கார வச்சிருப்பா, பொண்ணு உட்கார வச்சிருப்பா, இன்னொரு போட்டோலாம் எடுப்பா, எல்லாம் தனித்தனியா இருப்பா, அப்புறம் எல்லாம் கும்பலோட சேர்ந்து எடுப்பா, இவெல்லாம் எடுப்பா. ஆனா ஒரு சேர் போட்டிருப்பா, அதுல பொண்ணு உட்கார வச்சு பையனை நிக்க வச்சு ஒரு போட்டோ எடுத்துப்பா, அல்லது பையனை உட்கார வச்சு பொண்ணை நிக்க வச்சு போட்டோ எடுத்துப்பா. அன்னைக்கு முடிவு பண்ணணும் யார் உட்காரா யார் நிக்கிறான்னு. அன்னைக்கு முடிவாயிடும். லைஃப் ஃபுல்லா கட்டி இருக்க பராமரி புரிஞ்சாங்க. அதே போல இங்க ஸ்ரீரங்கத்தை சேர்த்தில யார் உட்கார்ந்து இருக்கா பாருங்க, யார் நின்று இருக்கா பாருங்க. உட்கார்ந்து இருக்கிறது யாரு? எங்கேயா ஒத்துப்பாரா? புருஷன் உட்கார்ந்தா, புருஷன் நின்றுன்றதா உட்கார்ந்து இருக்காளேனா அவளுக்காக தான் பண்றதுக்கு நின்றுண்டு காத்துட்டு இருக்கா. நீ என்ன சொல்லுவ எத்த பண்ணணும்? தயாரா நின்று இருக்கா இல்லையா? உட்கார்ந்து இருக்கா. என்ன சொல்ற? உட்கார்ந்து இருக்கா பிராட்டி நின்று இருக்காங்க. சொல்றக்கூடிய காரியத்தை பண்ணிட்டு போனோம். அத்தனை அபிமானம் பிராட்டி கிட்ட, அத்தனை அபிமானம் இருக்கச்சே அவ ஒரு வார்த்தை சொன்னா சிறமேற்கொண்டு ஏற்றுக்கொள்கிறான். இவ வார்த்தை சொல்லிட்டாளே. அதனால்தான் பங்குனி உத்தரத்தண்டி சேர்ந்து எடுத்தாள். அப்ப இது நிலை இங்க யாருக்கு தெரியாது?
லக்ஷ்மணனுடைய விஷயமா தெரியாது. அதற்கு மேல குகப்பெருமாள் இதில் பாருங்க, மறுபடியும் இந்த சூத்திரம் சொல்றேன். குகப்பெருமாள் என்ன தெரிவித்தார்? குகப்பெருமாளும் 3 விஷயத்தை பார்த்துக்கோம். முதல் நிலை அவ பிராட்டி புருஷகாராலும் ஈஸ்வரன் காரியம் செய்யான்னு தெரிவித்து, அதுக்கு மேல குகப்பெருமாள் இளையபெருமாள் பிராட்டி முன்னியை கொண்டு திருவடியில் 10 நாள் தெரியுது. அவன் நில்லுன்னு சொன்னதுக்கு அப்புறம் அந்த சங்கல்பத்தையும் அழிச்சான் இல்லையா, தான் நில்லுன்னு சொன்னா இல்லையா, தன்னுடைய சங்கல்பத்தையே குறைத்து கொண்டு தன்னுடைய சங்கல்பம் போனாலும் பொய்த்தானாலும் பிராட்டி புருஷகாரத்துக்கு பிராதானியம் கொடுத்தானோ, அப்ப பிராட்டி சொன்னா இவன் தலை தட்டவே முடியாது. அவ சொல்லியாச்சுனாலே அதுக்கு மேல் மற்றது எதுவுமே பட முடியாது. அதனால்தான் ஆழ்வார் இந்த பாத்திரம் பாருங்க, 3ஆம் பத்து முதல் திருவாங்க, முடிச்சோதியா அவனது முகச்சோதி வளர்ந்ததோ, அடிச்சோதி நீண்ட தாமரையால் வந்ததோ, கடிச்சோதி ஆடைகளும் கல்வனாய் என்பன் கடிச்சோதி கலந்ததையோ திருமாலே கட்டுரையேன்னு ஒவ்வொன்றும் சொல்ல வந்தார். முடிச்சோதியா உனது முகச்சோதி மலர்ந்ததுவோ, முடிச்சோதி திருமுடியுடைய அழகுதான் திருமுகத்தில் வந்தது, திருமுகத்தின் அழகுதான் திருமுடியில வந்ததா, ஒண்ணுமே தெரியல. ஆதிராஜ்யம் அகிலம் புகழானாம் ஈசத்தே கிருஷ்ணையின் கிளமொழியின் புறத்தாக தெரிகிறது. அப்படிப்பட்ட இந்த திருமுடியின் அழகு திருமுகத்தில் வந்ததுன்னா, அடுத்து கடிச்சோதி நீர் என்ற தாமரையால் வந்ததுவோ, திருவடிதான் தாமரையா, தாமரையே திருவியானார். கடிச்சோதி ஆறிடம் இந்த இடைப்பகுதி இருக்கே, வஸ்திரமே இடையே வஸ்திரமா, அத்தனை வஸ்திரம் அந்த அஸ்திராபனம் அவ்வளோன்னா இருக்கும். இதனால் திருநாகையார் அழகியார் கடை நாகப்பட்டினம் சவுந்தரராஜ பெருமாள் அங்க போய் வஸ்திரத்தை அவர் வஸ்திரம் கட்டில சேர்க்கணும். செய்விச்சேன்னா அப்ப தெரியும் என்ன வஸ்திரம் தச்சு போட்டுருக்காரா இல்லை அதுக்கு உள்ளுக்குள்ள வச்சு தச்சாலும் தெரியும். அத்தனை அழகா காட்டிக்கிறார். இது சொல்றேன் அழகியா அவர் தெரிவிக்கிறார். அச்சோ ஒருவர் அழகியவா, அச்சோ ஒருவர் அழகியவா. இந்த அச்சோ சப்தத்துக்கு என்ன அர்த்தம்னு தெரியல, தெளிவாக்க என்ன அச்சோ சொல்றதுக்கு என்ன அர்த்தம்னா, அத்தனை தினம் அந்த வைபவத்தை சொல்ல முடியலன்னு திரும்பி காட்டுகிறார். பொன்னிவர் வேறு மரகதத்தில் நல்வேதி என்னையும் நோக்கு என் நல்குடும் நோக்கு ஏந்தினம் பொங்கையும் நோக்குகின்ற அன்னையும் நோக்கு நஞ்சுகின்றேன். அச்சோ ஒருவர் அழகியவான்னு தெரிவிக்கிறாரியா. அப்படிப்பட்ட அழகு, அந்த அழகு எதுக்கு சொல்ல வந்தேன்னா, அந்த அழகு இருக்கச்சே விராட்டி இத்தனை தூரம் வட்ட போய் புருஷகாரன் பேசுறாங்க. அவ புருஷகாரன் வந்துட்டோன்னே அதை என்ன சொல்றான்னா காத்துண்டு அதை பண்றானோ. ஆனால் தான் இந்த விஷயத்தில் இருக்கிற. அதுக்கு மேல இன்னொரு விஷயம் எடுக்கிறார் பாருங்க. இவன் நில் என்று சொன்னவனும் சங்கல்பத்தை அழித்துக் கொண்டு பெருமாளையும் பெற்று விட்டார். மற்றும் விபீஷண ஆழ்வான் ஸ்ரீ குகப்பெருமாள் தொடக்கமாக விராட்டு முன்னிலையா பெற்றாராயிட்டு விபீஷண ஆழ்வார் பண்ணினார், குகப்பெருமாள் பண்ணார். இந்த இடத்துல முதல்ல குகப்பெருமாள் எடுக்கலாம். குகப்பெருமாளுக்கு எங்க புருஷகாரத்துவம் பண்ணான்னா ஆச்சரியமா 2 விஷயம் எடுத்துக்க. என்னன்னா குகப்பெருமாளுக்கு ஏழையேதலன் பாத்திரம், திருவெங்கியாவோட பாத்திரம் ஆச்சரியமான பாத்திரம். ஏழை ஏதலன் கீழ்மகன் இன்னாது இறங்கி மற்றவர்க்கு இன்னருள் சுரந்து மாழமான் மரநோக்கு உந்தோடி உம்பி எம்பி என்றொழிந்திலை உகந்து தோழன் நீ எனக்கு இங்கொடி என்ற சொற்கள் வந்து அடியேன் மனத்திருந்திட ஆழிவன்னான் என் அடியினை அடைந்தேன் அணிபொடில் திருவரங்கத்தம்மானே. ஆச்சரியமான பாதம். இந்த பாதத்துல என்ன தெரிவிக்கிறான்னா, குகப்பெருமாளை பார்த்து அவன் குழந்தை அது எப்படி இருக்குன்னு தெரியாது, என்ன பண்ணணும்னு தெரியாது. ஏ சீத்தை நீ முதல்ல கட்டாட்சிங்க மாழமான் மடநோக்கு உந்தோடி, மடநோக்கு உன்னுடைய நோக்கு பாரு, உன்னுடைய நோக்கு அங்க நிரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்கு திகழ்றியா, நீ பாரு முதல்ல, நீ பார்த்து புருஷகாரத்துவம் பண்ணி நீ கடாட்சித்தாத்தான். இது எங்க தெரிவிக்கிறாருன்னா, இன்னொரு விஷயம், யுத்தம்லாம் முடிஞ்சிட்டு யுத்தம் முடிஞ்சு கிளம்பி வந்துட்டு இருக்கச்சே புஷ்பக வீணார் தான் கிளம்பி வந்துருக்காரு. அப்ப சீதையை பார்த்து ராமன் சொல்றான், ஹே சீதே இந்த லங்கை நன்னா கட்டாட்சிதான். சீதை சொன்னா, நீ தான் இன்னைக்கு வந்திருக்க, 10 மாசம் நான் இங்கதான் இருக்கேன், நான் இங்கதான் இருந்து கட்டாட்சிச்சுட்டு இருக்கேன். இல்ல இத்தனை நாள் கட்டாட்சிச்சது வேற, இப்ப நீ கட்டாட்சிக்கணும். இத்தனை நாளுக்கு இப்ப என்ன வித்தியாசம்னா, இத்தனை நாள் ராவணன் தான் அங்க ராஜ்ய பரிபாலனை பண்ணிட்டு இருந்தான், அதனால அந்த கட்டாட்சி நீ வெறுப்போடு பண்ணிருப்ப. இப்ப நம்ம குழந்தை விபீஷண ராஜ்ய பரிபாலனை பண்றானோ, அப்ப உன்னுடைய புருஷகாரத்துவம் மூலமா பூர்த்தியா கட்டாட்சினர். இத்தனையும் பண்ணது ராமன், எல்லா ராஜ்யத்தையும் பெற்று கொடுத்ததெல்லாம் ராமன். இருந்தாலும் சீத்தை கட்டாட்சி யார் சொல்றா? ராமன் சொல்றான், மற்றவா சொன்னா பரவாயில்ல. கட்டாட்சம் அதான் கட்டாட்சி. அந்த கட்டாட்சத்தை பூர்ணமா சேவிக்கிறா இல்லையா. அப்ப நேரே இருக்கு இந்த பாட்டு. இந்த பாட்டு, ஏடை ஏதலன் கீழ்மகன் எண்ணாது இறங்கி மற்றவர்க்கு இன்னருள் மாடமான் மனநோக்கு தோழி மானை போட்டு வீயுடையவளை சீதே நீ பாரு முதல்ல குகப்பெருமாளை நீ பார்த்து அனுகிரகம் பண்ணியாச்சுன்னா அதற்கு நான் பார்த்துக்கிறேன். இந்த பாட்டை மேற்கொண்டு பாருங்க. ஒரு பெருமாளை பத்திரம்னால முதல்ல பாகவதாலை முன்னிட்டு கொண்டு, அடுத்து ஆச்சாரை முன்னிட்டு கொண்டு, அடுத்து பிராட்டியை முன்னிட்டு கொண்டு தான் பெருமாளை பத்திரம். இதுதான் முறை. அதனால்தான் கோஷ்டியோட போகணும், தனித்து போகவே கூடாது. எங்க போனாலும் சரி பெருமாளை போய் சேவிக்கணும்னாலே அது வேற விஷயத்துக்கு தான் தனி.
இந்த விஷயம்லாம் இந்த காதல் என்னன்னா இது நாட்டில் இருக்கக்கூடிய காதல் மாதிரி இல்லை, இது தெய்வீக காதல். இந்த காதல் கோஷ்டியோடு தான் போகணும். அதனால தான் ஆண்டாள் 10 பெண்களை எழுதுறதுக்கு காரணமே தான் கண்ணனோட கல்யாணம் பண்ணிக்கிறேன்னா அவள் தனியாக போயிருக்கலாமே, எதுக்காக எழுப்பணும்? எதுக்காக எழுப்பணும்னா இந்த குடாங்களா அடியருடன் கூடி நின்று ஆடி நின்றுருக்கிறா இல்லையா, கோஷ்டியோடு போகணும். அப்புறம் ஸ்ரீவைஷ்ணவன் திரளாக போகணும், கூடயே அடுத்து ஆச்சாரம் பத்தணும், ஆச்சாரம் மூலமா பிராட்டி புருஷகாரத்து வரணும், அதுக்கப்புறம் தான் பெருமாள்கிட்ட போகணும். இந்த நிலை தானே இந்த பாட்டில் பூர்ணமா இருக்கு பாருங்க. முதல்ல சீத்தைட்ட சொன்னா நீ கட்டாட்சி, அதுக்கு முன்னாடி உம்பி எம்பி என்றொழிந்தலை, உம்பி என் தம்பிதான் லக்ஷ்மணன், லக்ஷ்மணன் இருக்கா, லக்ஷ்மணன் நீ கட்டாட்சின்னு. அது யாரு? பாகவதன், அவனே ஆச்சாரியன். அப்ப பாகவதனுக்கு முன்னிட்டு கொண்டும் ஆச்சாரியம் முன்னிட்டு கொண்டும் பிராட்டியை முன்னிட்டு கொண்டும் பகவானை பார்த்தோம். இதுதான் நேர்நிலை. அப்படி கொண்டு இப்படி முன்னிட்டு கொண்டு ராமன் அனுகிரகிக்கிறான் இல்லையா. அப்ப சீத்தை அங்க என்ன பண்ணா, குகப்பெருமாளை கட்டாட்சித்தான். அத மாடமான் மடநோக்கு உண்டோடி, அந்த மடநோக்கு உள்ள நோக்கு உண்டு விடியப்பார், மான் போன்ற விடியை பார்த்து கட்டாட்சிக்கிறான். அப்ப லக்ஷ்மணன் இருக்கானா, அவனும் இருக்கானா, என்ன அர்த்தம்? லக்ஷ்மணன் கட்டாட்சிக்கிறானா பாகவதனுடைய கட்டாட்சம், லக்ஷ்மணன் பரம பாகவதன், சீதை பிராட்டியுடைய கட்டாட்சம், 2 கட்டாட்சத்தை சேர்த்தார். அப்ப பெருமாளை முன்னிட்டு கொண்டுதான் பெருமா பட்டான். இது குகன் விஷயத்தில் தெரியுது. அப்ப குகன் பத்தினது பிராட்டியை முன்னிட்டு கொண்டுதான், நேரடியா இல்லை. ஏன்னா 2 பேரும் ஒரே நேரத்தில் போனா கூட ராமனே சொல்றா முதல்ல சீத்தை நீ கட்டாட்சிதான், சீத்தை கட்டாட்சி ஏற்பட்டாத்தான் ராமனுடைய கட்டாட்சி கிடைக்கும், கிடைக்கிறது வாய்ப்பு கிடையாது. அதை சொல்லிட்டாரு. அதுக்கு மாதிரி விபீஷணன், இதுதான் நிறைய சந்தேகம். விபீஷணன் எப்படி சொல்லி சீத்தை இல்லவே இல்லையா? ஏன்னா விபீஷண சரணாகதி விபீஷன் அங்கிருந்து கிளம்பி வந்தாச்சு. கிளம்பி வந்ததுக்கு அப்புறம் தான் விபீஷன் சரணாகதி. அங்கிருந்து கிளம்பி வந்தோன்னு நேராக நேராக இவன்ட்ட ராமன் திருவிடை பத்திரம் வந்திருக்கான். அந்த திருவிடை பத்திரம் வரச்சு அப்போ சீத்தையே இல்லை, சீத்தை இருக்கிறது அசோகன் இருக்கா. அதை பற்றி எப்படி சொன்ன விபீஷண சரணாகதினா சீத்தை முன்னிட்டு கொண்டு வரா கேள்வி வரும். அது ரொம்ப அழகா சுலபமாக சமாதானம் சொல்றாரு நம்முடைய பூர்வாச்சாரியம். இருக்கிறதே சுலபமான சமாதானம் விபீஷண சரணாகதி தான். ஏன்னா ராமாயணத்துல முக்கியமான பாகம் எதுன்னா விபீஷண சரணாகதி தான் ராமாயணத்துக்கு போறாங்க. அவன் பரம பிரபன்னன். விபீஷணன் யார் தெரியுமா? பிரபன்னன். நாம நினைக்கிறோம் சாமானிய பட்டவன் இல்லை, பிரபன்னன். பகவானே எல்லாம் இந்த நிலையோடு ராமனை தவிர மற்றொன்று கணிசிக்க கூடாத நிலையோடு இருக்கக்கூடியதுதான் விபீஷன். அதனால்தான் ராகவஞ்ச சரணங்கதா அப்படின்னு தெரிவிக்கிறாரே, நிவேதயத மாம் சிப்ரம் விபீஷணம் உபஸ்திதம் சர்வலோக சரண்யாய ராகவாய மகாத்மனே சிப்ரம் நிவேதியத்தை. ஏ சுக்ரீவா, உடனே போய் சொல்லு, நான் வந்திருக்கேன்னு சொல்லுன்னா உடனே இப்ப உடனே பிடிப்பட்டு இல்ல இல்ல இந்த புத்தி இருக்கே இந்தவான் இல்ல நெஞ்சு நாளைக்கே இந்த புத்தி இன்னைக்கு சரணம் பத்த வந்திருக்கேன், புத்தி மாறிடுச்சுன்னா அவன்கிட்ட என்ன போய் சரணம் பத்துறது, நான் ராட்சசனாச்சு அவன் ஒன்னும் சாமானிய மனுஷனாச்சு அப்படின்றது இந்த எண்ணம் ஏற்படும். இந்த புத்தி வந்திருக்கு, இந்த புத்தி வந்தச்சே போய் சொல்லிவிடணும். அதனால்தான் நாம கூட எப்ப பெருமாளை சேவிக்கணும், எப்ப கோஷ்டியோட சேரணும்னு மனசுல பட்டுடுத்தோ அடுத்த க்ஷணமே போய் சேர்ந்துடும். அல்லனா யாரா கலைச்சிருவா, நம்ம மனசே கலைச்சிடும், நம்ம மனசே கலைஞ்சோம். காலத்துக்கு கிளம்பலான்னு கிளம்பிட்டு இருக்கோம், திடீர்னு ஒரு சம்பந்தி வருவார், சம்பந்தி சம்பந்தி விட்டு போறையான்னு ஒரு சொல்லி வரும், அவரே வந்து வேண்டித்தான், ஒன்றும் தப்பே கிடையாது. எதுக்கு சொல்ல வந்தேன்னா அப்ப அந்த நிலையில இருக்கு இல்லையா, புத்தி மாறிடுதுன்னு சொல்றா இல்லையா. அப்ப சீத்தை போனதுக்கு சீத்தை அங்க இல்லையே சுவாமி, அப்ப சீத்தையுடைய புருஷகாரத்துவம் இல்லையே, விபீஷண சரணாகதி எப்படி நடந்தது? ராமாயணத்தை முக்கியமான பாகம் விபீஷண சரணாகதி தான். நீங்க இன்னைக்கும் போனேன்னா கஜத்திரை மண்டபம் ஸ்ரீரங்கத்துல பூர்த்தி விபீஷண சரணாகதி சரித்திரம் தான் அந்த உள்ளுக்குள்ள இருக்கும். அந்த பொம்மையெல்லாம் நாம போறோம் விடுக்குன்னு ஆள் முடிச்சுட்டா, கார்த்திக் போனோம் ஒரு அரை மணி நேரம் சேவிச்சோம், 17 தடவை திரும்பிஞ்சோம். அந்த 17 தடவை திரும்பிஞ்ச உடனே கஜத்திரி ஆகும், கஜத்திரியாச்சும் அங்கேயே தூங்கிடுவோம். ஒன்றும் தப்பு ஒன்றும் கிடையாது, அன்னைக்குள்ள தூங்குது, நம்மளால முடியல சரிடா அசக்தி வந்துட்டு தூங்கிட்டோம். தூங்கினதுக்கு அங்கே என்னென்ன இருக்குன்னு பூர்த்தியை விபீஷண சரணாகதி கட்ட தான் பூர்த்தியா இருக்கும். சரணாகதி அனுப்பிட்டீங்கன்னா ராமாயணம் ஏற்பட்டது சரணாகதிக்காக தான். விபீஷண பிரபந்தனை ஆக்கணும், இவ இங்க இருக்கா, அவர் அங்க இருக்கா, அவனை பிரபந்தனை ஆக்கணுன்றதுக்காக தான் சீதையே அங்க போயிருக்கா. இது திருலோகாச்சார தெரிவிக்கிறார், ஆச்சரியமா தெரிவிக்கிறார். ஒண்ணுமில்லை, சீத்தை அங்க போனாலே இது ஆச்சரியமான தெரிவிக்கிறார் எடுத்திருக்கேன். அதாவது இத்தை ராவண பலாத்காரத்தாலே நிகழ்ந்தது என்பவர்கள் பிராட்டியின் சக்தி விசேஷம் அறியாத சுத்தர்கள். ராவணனுடைய பலாத்காரத்தாலே சீதை இங்கிருந்து லங்கைக்கு கொண்டு செல்லப்பட்டால் என்று யாராவது சொல்றா வருவோம், சீதையுடைய சக்தி விசேஷம் தெரியாதவர்கள் தான் அதை சொல்லுவான்னு திருலோகாச்சாரி எழுதி வச்சிருக்கார். திருலோகாச்சாரி ராவண பலாத்காரத்தால் நிகழ்ந்தது என்பவர்கள் பிராட்டியின் சக்தி விசேஷம் அறியாத சுத்திரர்கள், அவரெல்லாம் ரொம்ப தாழ்ந்தவர்கள் தான். இப்படிப்பட்ட தாழ்ந்தவர்கள் தான் பேசுவார்கள் தவிர சீத்தை வலிய சிறை புகுந்தால் ராவணனையும் சேர்த்து விட்டு போனான். இது என்ன புதுசா இருக்கு இந்த கதை.
ராவணையும் தூக்கி கொண்டு போறான்னா இதுதான் கதை. சீதை அங்க போகணும்னு ஆசை. ஏன்? விபீஷண கட்டாட்சிக்கணும். விபீஷண கட்டாட்சிக்கணும்னால இவ அங்க போனதான் உண்டு. இப்போ இவ அங்க போகணும்னு என்ன பண்றது? ராமன்ட்ட சொன்னா அனுப்ப மாட்டா. நேரா பார்த்தா இது ஒரு நாடகத்தை போட்டா ராவணனால பலாத்காரம் தூக்கிட்டு போற மாதிரி இது ஒரு நிகழ்ச்சி பண்ணாலே தவிர உண்மையிலே ராவணனே சேர்த்து தூக்கிட்டு யாருமா? சீத்தை தான். இது ராமாயண ஸ்லோகத்திலே இது இருக்கு. என்னைக்கா ஒரு ஞாபகம் அதை எடுத்துன்னு நம்ம நாழிடும். என்னைக்கா ஒரு வால்மீகி ராமாயணத்துல இது இருக்கு. அதை அதுக்கு சூச்சின்னு ஆனா தூர்தர்ஷனா காமிச்சிருக்காது. நான் எத்தையும் காமிக்கிறா, எல்லாத்தையும் தான் காமிக்கிறா. அவளுக்கு நெஞ்சில் தன்னெஞ்சில் தோத்திட்டதே சொல்லிட்டால்தான் எது அவள் மனசில் படுறது அத்தனைங்கன்னா ஆதி காவியம் என்ன சொல்லியிருக்கோ அதான் பார்க்கறமே தவிர மற்றது இன்னைக்கு ராமேஸ்வரத்தில் இவர் பண்ணார், லிங்க பூஜை பண்ணார் காமிக்கிறா இல்லையா? எங்க இருக்கு? வால்மீகி ராமாயணத்தில் இருக்கா? காமிக்க சொல்லுங்க. இல்ல கம்பராமாயணத்துல தான் இருக்கா? கம்பராமாயணத்தோட கிடையாது. இல்லாத ஒன்று இருக்கிறவன் சேர்க்கிறா இல்லையா? என்ன வேணா சேர்க்கலாம். அதான் சுதந்திரம் கொடுத்தால நாம தேவையில்ல. என்ன வேணா பண்ணா, ஏது வேணா பண்ணா, எப்படி வேணா பண்ணான்னு. இது அவாவது வேற ஏதாவது பண்ண சொல்லுங்க, அதெல்லாம் முடியாது. வேற ஏதாவது மதத்தில் பண்ண சொல்லுங்க, ஒரே அடிக்க வந்துடுவோம். எப்படி சொல்ல வந்தேன்னா இவ சீவேட்டுவா ரொம்ப பரிதாபப்பட்டவா. அது முதல்ல நானே தான் அது வேற சொல்லிட்டு போயிட்டா. அதான் அடிக்கிறேன்னா ஒரு முதுகு பிரச்சனை, இந்த பக்கம் இன்னொரு முதுகு காமின்றான். அப்படி இருக்கச்சு வேணா என்ன வேணா சொல்லிட்டு போக சொல்றா. எதுக்கு சொல்ல வந்தேன்னா அப்ப பீட்டை விபீஷண கட்டாட்சிக்கிறதுக்கு தான் அங்க பண்ணாத தவிர இவ போகல. அவன் ராவண பலாத்காரத்தால போகல. அந்த மாதிரி உண்டான்னா பிரியத்துக்காக சொல்றேன். இவ அங்க போன உடனே இந்த விபீஷணன் அங்கிருந்து கொண்டு வரணும். அவன் இருக்கிறது எப்படிப்பட்ட ராட்சச கூட்டத்தில் இருக்கான், பரம பிரபன்னன் ஒண்ணு. ரெண்டாவது ராமாயணத்துல முடிக்கணும். ராமாயணத்தை முடிக்கணும்னா எப்படி முடிக்கணும்னா சரணாகதி சாஸ்திரமே ராமாயணம். ராமாயணம் நிறைய சரணாகதி வருது. ஆனா விபீஷண சரணாகதியை போல மற்றொரு சரணாகதி கிடையவே கிடையாது. அதனாலதான் அபயப்பிரதான சாரம்னு ஒரு கிரந்தமே எழுதியிருக்கார் பெரியவர். அதை தெரிவிக்கிறார் சரணாகதினா என்ன. அதனால்தான் சரணாகதி தத்துவம் பூர்ணமா தெரியணும்னாலே விபீஷணனுடைய சரணாகதி, விபீஷண சரணாகதி. அதனால்தான் நம்முடைய பூர்வாச்சாரி விபீஷண சரணாகதி, விபீஷண சரணாகதினா சீவைத்த சித்தாந்தத்தை பூர்ணமாக அர்த்தம் தான் தெரிஞ்சிருக்கு. அதனால அந்த சரணாகதி தத்துவத்தை வெளியில காட்டணும். வெளியில காட்டணும்னா என்ன பண்ணணும்? சீத்தை அங்க போனாதான் புருஷகாரத்துவம் நிற்கும். இவள் புருஷகாரம் ஆனால் அல்லது ஈஸ்வரன் காரியம் செய்யும். இவ பாட்டு இவ இங்கே ஐயத்தில் இருந்துருந்தா என்ன ஆகிறது? இல்ல இந்த சித்திரக்கூடத்தில் இருந்திருந்தாலும் ஒன்றும் ஆக போறது இல்லை. ராவணன் வந்து எத்தனை மடங்குன்னு உண்டு. அப்ப இவ கொண்டு போய் லங்கையில வச்சு அதுக்கு மேல அந்த விபீஷண பிரபன்ன ஆக்கி அந்த விபீஷணை கொண்டு ராவன் திருவள்ளில கொண்டு வந்து சேர்க்கணும். அப்ப ராமன் போறதுக்கு முன்னாடி இவ போனாதான் அந்த காரியம் ஆகும். நாமும் அதே மாதிரி தான் பெருமாளை சேவிக்கிறதுக்கு முன்னாடி பிராட்டியை சேவிச்சுதான் காரியம் ஆகும். நான் பெருமாளை முதல்ல ஜெயிச்சுடுறேன், அப்புறம் பிராட்டி சேவிக்கிறேன்னா உடனே முதல்ல ஒரு நிகிரகம் கிடைச்சிடும். அப்புறம் இவங்க என்ன பண்ணாலும் ஒன்றும் எடுத்துக்க போறது எடுத்துப்பா, அது வேற விஷயம். இருந்தாலும் நமக்கு ஒரு பயம் தானே. அப்ப முதல்ல பிராட்டியை சேவிச்சுட்டு அதுக்கப்புறம் போறோம் இல்லையா? அதே போல இங்க என்ன இருக்குன்னா விபீஷண கடாட்சிக்க ராமனுக்கு முன்னாடி பிராட்டி போயிட்டான். 10 மாசம் முன்னாடி போயிட்டான். இதுதான் வந்திருக்கு. நாம நினைச்சிட்டு இருக்கோம் என்ன சுவாமி இது வந்து யார் சொல்றான்னா கூட வெட்ட வெடிச்சு போட்டு காமிச்சிட்டார். அதிமானுஷ ஸ்தவம்னு ஒரு ஸ்தவம், பஞ்சஸ்தவங்கள் பண்ணியிருக்காரு. அந்த அதிமானுஷ ஸ்தவத்தை என்ன சொல்றாருன்னா என்னமோ உனக்கு ஒண்ணுமே தெரியலன்னு சொல்லிட்டு இருக்கே, சீத்தையை காலம் தேடிட்டு இருக்க, சீத்தை அவதுன்னு ஒன்று வருதுன்னு இருக்கே, ஏன் இந்த நாடகம்லாம் நடிக்கிறேன்னு கேட்டான் பெருமாளை பார்த்து. ஏன் இந்த என்ன விஷயம்னா இங்கிருந்து ஜட்டாயுக்கு மோட்சம் கொடுக்க தெரியுது, மோட்சம் எங்க இருக்குன்னு எங்களுக்கு தெரியல, உனக்கு தெரிஞ்சு அது அனுப்ப தெரியுது. பக்கத்துல இருக்க சீத்தை எனக்கு தெரியுது, ஆனா உனக்கு தெரியல. இது நியாயமா இருக்கான்னு பக்கத்துல லங்கையில தான் சீத்தை இருக்கா, எனக்கே தெரியுது, உனக்கு தெரியுதுன்னு சொல்லிட்டு இருக்க. ஆனா மோட்சம் எங்களுக்கு எல்லாம் தெரியவே இல்லை, இது உனக்கு தெரிஞ்சு அவனை வேற அனுப்பிச்சுட்டு இருக்க. இது என்ன நியாயமா இருக்கா? நியாயமே இல்லையே. கல்லே கண்டாயா மரமே கண்டாயா இது தெரிவித்து சொல்வதுன்னா இதெல்லாம் இவ நடிக்கக்கூடிய ஒரு நாடகத்துக்காக ஏற்பட்டதை கூட சீத்தையின் பலாத்காரத்தால ராவண பலாத்காரத்திலே போகல. சீத்தை வலிய சிறைப்பு வந்தால் ஏன் சொல்லுன்னா ராவணனை விபீஷணை மீட்டு கொண்டு வர அவன் மிகவும் பிரபன்னன். அது மட்டும் இல்ல சரணாகதி சாஸ்திரம்னா என்னன்னு பூர்ணமா தெரியணும். 2 காரியம் பண்ணியிருக்கான். பிரதானமான காரியம் பாகவத அவதாரம்னா என்னன்னு பூர்ணமா தெரியறதுக்காக தான் லக்ஷ்மணனை அந்த இடத்துல கடினமான வார்த்தை சொன்னான். இதெல்லாம் சீத்தை சொல்லக்கூடியவளே கிடையாது. நாங்களாம் ஒரு தவறான கருத்தும், ஓ சீத்தையே சொல்லிட்டாளா இப்போ நாங்களாம் தவறு, நாங்களாம் சுமாராக தான் சொல்லியிருக்கோம். லக்ஷ்மணனையே சீத்தை வார்த்தை சொல்லிட்டோன்னா சீத்தையே அவ்வளோ மோசமா இருக்காரா, இப்போ நாங்களே தவறுன்னு. சீத்தை மோசமா இல்லை, யாரை முன்னிட்டு கொண்டு இந்த அபச்சாரப்பட்டால் இது இத்தனை கொரூரும் நிரூபிக்கணும் இல்லையா, அந்த நிரூபிக்கிறதுக்காக தான் சீத்தையை கொண்டு வந்து வச்சால ராமன் தவிர இந்த சீத்தையே பண்ணானோ பாகவத அவதாரம் வந்தானோ அடுத்த நிமிஷமே பிரிவுதான் காட்டுறதுக்காக தான். இப்போ அதெல்லாம் யாரு இப்போ சீத்தைக்கு தெரியாதா? லக்ஷ்மணனுடைய நிலையை சீத்தைக்கு தெரியுமா தெரியாதா?
நன்னவே தெரியும் இந்த வார்த்தை பேசுவாளா? அப்படி இந்த வார்த்தை பேசிக்கலாம் என்ன காரணம்? ரெண்டாவது, ராமன் தான் ஒண்ணுமில்ல அந்த மான போய் ஆசைப்பட்டா இல்லையா, அந்த அது பொன்மான்னு நன்னவே தெரியும். அது மட்டும் இல்ல, ராமனை தவிர மத்தொன்னு ஆசைப்படாதவா அந்த மான ஆசைப்படுவாளா? அது பிராட்டி. நம்ம விஷயம் தான் இதெல்லாம் நேரெழுந்தவாறே பார்த்த பாருங்க, மேலெழுந்தவாறே பார்த்தால என்ன சுவாமி பிராட்டி இது கூட தெரியாதா? ராமனாலேயே ரட்சிக்கப்பட வேண்டும் சொல்லி எங்க தெரிவிக்கிறார்னா, ஹனுமான போயாச்சு, தூது போயாச்சு. தூது போன உடனே அங்க போய் சீத்தை பேசுறான். முதல்ல கண்டுபிடிக்க முடியல, அது கண்டுபிடிச்சாச்சு. அந்த மரத்துக்கு மேலே இருந்து ராமச்சரித்திரத்தை சொன்னோன்னே சீத்தை பிரத்யட்சமாயிட்டா. உடனே சீத்தை கண்டுபிடிச்சாரு. 2 பேரும் வாக்குவா பேசிட்டா. பேசி முடிச்ச உடனே சரிதான், இன்னும் ஊர்க்கம் மாசம் ஜீவிச்ச, இன்னும் 1 மாசம் 30 நாட்கள் தான் இருக்கும், 1 மாசம் காலம் தான் இருப்பேன். அதுக்குள்ள ராமன் வந்து என்ன அழிச்சுட்டு போறேன்னா என் பிராணம் போயிடும். இத்தனையும் சீத்தை சொன்னான். இதெல்லாம் முடிஞ்சது கிளம்பணும். கிளம்பச்சு ஒரு வார்த்தை சொல்றார். யாரு? ஹனுமான் சொல்றான், சீத்தை வாஸ்துவம் தான் தாயே, இப்போ நான் ஒன்று சொல்றேன் கேட்டுக்கிறியான்னு. நான் போகணும், திருப்பி அவள்கிட்ட போய் சொல்லணும், திருப்பி அங்கிருந்து எல்லா தைரியத்தையும் எடுத்துக்கணும், அதுக்கு மேலே திருப்பி இந்த சேர்த்து கட்டணும். அது சேர்த்து இருக்கா இல்லை, இன்னைக்கு இத்தனை வம்பு வருது, அதை சேர்த்து கட்டணும். சேர்த்து கட்டி முடிச்சுட்டு எல்லாரும் அழிச்சுட்டு வந்து யுத்தம் பண்ணணும். இதெல்லாம் 30 நாட்கள் நடக்காது போட்டிருக்கு. நீயும் 30 நாட்கள் காணம் இருக்காது வேறு சொல்லிட்டு இருக்க. நான் என்ன பண்றேன், இப்போ ஒரு உபாயம் சொல்றேன் கேட்கறியான்னு. என்னென்ன? ஒன்றும் வேண்டாம், நீ என் தோளில் வந்து கொண்டு போய் சேர்த்துறேன், ராமன் திருவிழில் கொண்டு போய் சேர்த்துறேன். முடிஞ்சா போச்சு. சுந்தரகாண்டத்தோட ராமாயணம் ஆயிடுச்சு, யுத்த கடமை கிடையாது. அப்ப அவர் சொன்ன வார்த்தை தான் என்ன வார்த்தைனா, என்னுடைய ராமனாலே தான் ரட்சிக்கப்பட வேண்டுமே தவிர மற்றவற்ற உண்ணாலல்லால் யாவராலும் என்னான் செய்கேன் யாரே கலகன் என்ன என் செய்கின்றார் உள்ளானல்லால் யாவராலும் ஒன்றும் குற வேண்டும். அத்தனத்தில அத்தியவசாயம் இருக்கக்கூடிய சீத்தை இங்க இந்த மான் தேவை. அது மட்டும் இல்ல, இந்த லட்சுமண் சகாத வார்த்தை சொல்லுவா, இதெல்லாம் தேவையானா இந்த பகவத் அபசாரத்துடைய நிலையை காட்டி கொடுக்கத்தான் சீதா அப்படி இருந்தா. அதனால இங்க என்ன தெரிவிக்கிறான்னா, அப்ப இவ்வளவுதான் சீரப்புகுந்தா, ராவனுடைய பலாத்காரத்தால அல்ல. சீரப்புகுந்தா என்னக்கா சீரப்புகுந்தா? விபீஷணனை மீட்கிறார். ஒரு பிரபன்னனை உருவாக்குவதற்காகத்தான் சிறை புகுந்தார். பிரபன்னனை உருவாக்கத்துக்கு பிரபன்னம் உருவாக்கச்சே. அது மட்டும் இல்ல, வால்மீகி எழுதணும் போனோம். வால்மீகி என்னென்ன எழுதணும்? இந்த ஸ்ரீராம சரணாகதி கட்டம் தான் பிரதானம். அந்த சரணாகதி கட்டத்தை பூர்ணமா தெரிஞ்சுக்கணும்னு என்ன பண்ணுறது, இவ முன்னாடி போய் புருஷகாரத்துவம் பண்ணால் ஒழிய சரணாகதி சாஸ்திரம் பலிக்க போவதில்லை. இல்லைன்னா சரணாகதி படிக்காது. அப்ப இவ முன்னாடி போகிறோம் இல்லையா, அதனால இது இடத்துல அது மட்டும் வால்மீகி ராமாயணம் பூர்ணமா எழுதணும்னா இந்த சரணாகதி சாஸ்திரத்துக்கு பூர்த்தமா இருக்கணும். பூர்த்தியா இல்லைன்னு வச்சுக்கேன், புஸ்தகமே இல்லை. சுவாமி சொல்லுங்க ஒவ்வொன்றும் சொல்லுங்க. நான் என்னமா சொல்றது, இத்தனை புத்தகம் எழுதி வச்சா உபன்யாசகாரம் எல்லாம் பார்த்து காப்பி தான் எழுதும் இல்லை. எல்லாம் புத்தகம் சொல்ல வேண்டாம், அடிக்கடி இதே தான் சொல்லிட்டு இருக்கேன். காப்பி தவிர எதுவும் செய்வேஷ்டமாக இருந்தால் நான் பேசி ஏகாண்டாங்க. அப்போ முன்னாடி தெரிஞ்ச பின்னாடி சொல்லுவா, பின்னாடி சொன்னா முன்னாடி சொல்லுவா, அவ்வளோதான் பேசுவாரே தவிர. ஆனால் அதை தவிர மற்றது பேசவும் முடியாது. மற்றது பேசணும் தான். கிளியை கொண்டாடுறது காரணமே தான். குயிலை கொண்டாட மாட்டா. கிளி கரன்னு இருக்கும், நன்னாவே இருக்காது, குரல் நன்னா இருக்காது. இருந்தாலும் கிளியை கொண்டாடும், அது சொன்னதை திருப்பி சொல்லும். குயில் அப்படி இல்லை, தான் தோணித்தனமா சொல்லும். தான் தோணித்தனமா சொன்னா நம்ம சம்பிரதாயத்தை இடம் கிடையாது. சொன்னத்தை திருப்பி சொன்னதான் நம்ம சம்பிரதாயத்தில் இடம். அதே போல இப்ப வால்மீகி எழுதி வச்சாதான் உபன்யாசம் பண்றதுக்கு, அவருக்கு சரணாகதி சாஸ்திரமே எழுதி வைக்கலன்னா நாங்களாம் என்ன பண்ணப்படுது? சாமி சொல்லுங்க, நீங்க என் முகத்தை பார்க்கறது, நான் முகத்தை பார்த்துட்டு இருக்கணும். விஷயமே இல்லையா? இப்ப விஷயத்துக்காக சரணாகதி சாஸ்திரம் வேணுமோ, அப்ப இந்த சரணாகதி சாஸ்திரம் வேணும்னா பிராட்டி புருஷகாரம் வேணுமோ. இவருடைய புருஷகாரத்துக்காக தான் அங்க போய் விபீஷணனை தயார் பண்ணணும். என்ன தயார் பண்ணணும்? பிரபந்தனை உருவாக்கணும். இவருடைய புருஷகாரத்தான் பிரபந்தனே ஆகலாம். அப்ப இவ்வளவு பெரிய படம் இல்லையா? அப்ப விபீஷண சரணாகதியை சொல்லிக்கொண்டே இருக்கலாம். ஏன்னா ஸ்லோகமா விபீஷண எத்தனை ஸ்லோகம், ஒரு ஸ்லோகம் 2 இல்ல, அத்தனை ஸ்லோகத்தை சொல்லிட்டு இல்லையா? அப்ப பிராட்டு அனுகிரகத்தால் தானே கேட்டார். அதை போலத்தான் குகப்பெருமாளும் பிராட்டு அனுகிரகத்தால கேட்டார். ஆகையால் பிராட்டி புருஷகாரம் ஆனது ஈஸ்வரன் காரியம் செய்யான். இதைத்தான் தெரிவிக்கிறார். அப்ப இங்க கேட்ட கேள்வி என்ன? நஞ்சியர் பராசர பட்டர் பார்த்து ஆச்சரியமா கேட்டிருக்காரு. என்ன கேட்டிருக்காரு? பட்டர் ஒருவருக்கு இடமரளி செய்கிற போது நஞ்சிய விராட்டி முன்னிலையா பட்டுகிற இதுக்கு பிரயோஜனம் யாருக்கோ உபதேசம் பண்ணிட்டு இருந்தார். மகாராஷ்டிரம் உபதேசம் பண்ணி குறுக்க வந்துட்டார் நஞ்சியர் இவருடைய சிஷ்யர், பட்டருடைய சிஷ்யர் குறுக்க வந்து என்ன செய்கிறான்னா, விராட்டி முன்னிலையாக பற்றுகிற இதுக்கு பிரயோஜனம் ஏன் பிராட்டி முன்னிட்டு கொண்டு பட்டணும் என்று கேட்க, ஏன்னா நேரடியா எனக்கு ஒருத்தர் தெரியும் நேரடியா போறோம்னா போலாம் இல்லையா? ஏன் பிராட்டி பத்தணும்னா, இல்ல உங்களுடைய பாவம்லாம் தொலைக்கணும்னா வைக்கத்தான். அது மட்டும் இல்ல, அவர் 2 வார்த்தை பேசுறார். நம்ம 2 விஷயம் முன்னா வச்சுக்குவோம். இத்தனை பாவம் பண்றோமே, நேரடியா போனா அவர் கோபம் வருது இல்லையா? அப்ப பிராட்டி புருஷக்காக வந்து அவர் ரெக்கமெண்ட் இல்லையா, இதோ சொல்றா இல்லையா? எத்தனை வார்த்தை நான் பேசணும்? அவரே சுதந்திரர்.
பரதந்திரம் இல்லை, சுதந்திரம். அப்படி சுதந்திரம்னா என்ன அர்த்தம்னா தட்டி கேட்க ஆள் இல்லை. நான் இப்படிதான் பண்ண என்ன பண்ணுவேன், ஒன்றும் பண்ண முடியாது. ஆத்துல புருஷன் அந்த மாதிரி சொன்னா ராத்திரி வந்தா சாதம் இல்லை பண்றோம். ஆனா இவருக்கு என்ன அந்த கட்டமா? ஒரு கட்டம் இல்லை. எந்த இருந்ததான் இருந்தது, யாருடைய உதவியும் தேவையில்லை. அப்படி இருக்கச்சே செருக்கு எவ்வளவு செருக்கு இருக்கணும், அத்தனை செருக்க தான் இல்லாம பண்ணணும்னா எவ்வளவு செமப்படுறா பாருங்க. நமக்காக வாதாடுறது நாம ஒழுங்கா இருக்கமா? நம்மகிட்ட பாவம் இல்லாத நில் பேலன்ஸ், நில் பேலன்ஸ் இல்லையே. பாவமே 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 கூடு கூடிச்சு வேற இருக்கு. அப்படி இருக்கச்சே எத்தனை பேச்சு பேச வேண்டியிருக்கு. அதனால்தான் பிராட்டி புருஷகாரம் ஆனால் ஈஸ்வரன் காரியம் செய்யாங்க. அப்ப இவள் சந்நிதியாலே மிகவும் சாபராதியான காலம் தலை கொண்டு தப்பிட்டு இவள் சந்நிதியால் மிகவும் சாபராதினா நிறைய தப்பு பண்ணியிருக்கான். நேரடியாக சரீரத்திலேயே அவன் அபச்சாரம் பட்டுக்கான். சரீரத்தை கொண்டு அடிச்சிருக்கான் இல்லையா, அதனால சாகம் தலைப்பெற்றது. அத்தனைக்கும் அபராதம் இன்றிக்கே இருக்க இவள் சந்நிதியாலே ராவணன் தலைப்பறிக்கொண்டான். அபராதமே இல்லை. இங்கிருந்து கொண்டு போய் தேர்ல கொண்டு போய் வச்சான். பூமியோடு பேசிட்டு போனான், வெறுமை தொடவே இல்லை. பூமியோடு பேசிட்டு போனா தேர்ல உட்கார வச்சான். அடுத்த சமயம் அசோகத்தை கொண்டு போய் விட்டுட்டான். அவ்வளவுதான். அது ஒரு நாள் தொட்டது கிடையாது. ஆனா எந்த இவ்வளவுதான் அபச்சாரம் வருது கிடையாது. ஆனா இந்த நிலை இருக்கச்சே இங்க அபச்சாரம் அதிகமா இருக்கு, இங்க அபச்சாரம் குறைச்சலா இருக்கு. இருந்தாலும் இங்க தலை போயிடுத்து அந்த தலை தப்பிச்சதுக்கு காரணம் என்ன? பிராட்டுடைய புருஷகாரம். அப்ப இளைய பிரார் இல்லாமையால ராவணன் அழகில் கொண்டார். இளைய பெருமாள் பிராட்டு முன்னிலையா பெருமாள் திருவிடைகள் பற்றி நம்மை நில் என்று சங்கல்பத்தையும் அழித்துக் கொண்டு நில் நீங்கே சத்திய சங்கல்பன் ராமன். நீ ஒரு வார்த்தை சொன்னா அந்த வார்த்தை கடைசி வரைக்கும். தசரதன் 14 வருஷம் போகணும்னு சொன்னா எத்தனை பேர் வந்து கூப்பிட்டா? 8 மந்திரிகள் வந்து கூப்பிட்டுருக்கா. ராமன் நீ வந்து இல்ல நான் என்ன சொன்னா அது பிரகாரம் தான் இருக்கேன். அது சொன்னா சாஸ்திர சம்பிரதாயம் பிரகாரம் தான், சாஸ்திரம் தர்மத்தின் படி தான் இருப்பேன். அது மாதிரி தானே. அப்ப சொல்றாரு யாரு? வசிஷ்டர் ராமதேவன் ஒரு பெரியவர் சொல்றாரு, ராமா அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, சாஸ்திர சம்பிரதாயம் உனக்கு சொல்றது இருக்காரு. சாஸ்திர சம்பிரதாயம் ஒண்ணும் கிடையாது. உனக்கு எவ்வளவு உனக்கு பணம் இல்லையா, திருடு ஆயிடுச்சா, எங்கேயா கொள்ளை அடிச்சுக்கோ, நல்லா சாப்பிடு, அதெல்லாம் ஒன்றும் பாவம் கிடையாது அப்படின்றாரு. ராமனுக்கு கோபம் இருக்கு. என்ன இந்த மந்திரியை போய் இந்த வாமதேவர் போய் எங்க சகப்பனார் மந்திரியா வச்சுட்டு இருக்காரு, என்ன இப்படிப்பட்ட மோசமா இருக்காருன்னா? அப்ப சொல்ற வசிஷ்டர் அவர் அது இன்னும் தப்பா சொல்லல, அப்படியாவது நீ வந்துடுவியான்றதுக்கு அந்த வார்த்தை சொல்றாரு. அவருக்கும் தெரியும் இதெல்லாம் தப்புன்றதுக்குன்னு. அப்ப அத்தனை தூரம் சத்திய சங்கல்பமா இருக்கக்கூடியவன் லக்ஷ்மணனை நில்லுன்னு சொன்னான் இல்லையா? பிராட்டி புருஷகாரம் வந்துச்சு இல்லையா? பிராட்டி புருஷகாரம் வந்தா என்ன? நான் முதல்ல சங்கல்பம் பண்ணிட்டேன் லக்ஷ்மணன் வேண்டாம் நிற்கிறான்னா பண்ண முடியாது. அவ புருஷகாரம் வந்துருத்தினாலே தான் கட்டி கழக்கவே முடியாது. அதான் தெரிவிக்கிறது. இளைய பெருமாள் நில் என்று சங்கல்பத்தை அழித்துக் கொண்டு பெருமாளையும் பெற்று விட்டார். மற்றும் விபீஷணாழ்வான் ஸ்ரீ குகப்பெருமாள் தொடக்கமானார். பிராட்டு முன்னிலையாக பெற்றாராயிட்டு விபீஷனும் அதே போல குகப்பெருமாளும் அதே போல தெரிவிக்கிறார். இது 79வது வார்த்தை முடிபெற்றது. அடுத்து 82ஆம் வார்த்தை, ஆச்சரியமான வார்த்தை. இதுல ஒன்றும் சந்தேகம் இல்லையே. 82ஆம் வார்த்தை அதுலேயே அது அந்த பக்கத்தில் அப்படியே இருக்கு பாருங்க. 82ஆம் வார்த்தை. பட்டர் ஜீயருக்கு ஜெயத்தின் அர்த்தத்தை அருளி செய்தருளி இதில் உத்தரார்த்தம் அனுசந்திக்கலாவது பரவத்தை சென்றலாக இருக்கும். இங்கே இவ்வர்த்தம் அனுசந்தித்த கருது ஜீவன் முக்தன் என்று அருளி செய்தார். ஆச்சரியமான விஷயம், சாஸ்திரோக்தமான விஷயம். கொஞ்சம் நிதானமா சொல்றேன். இதுல கொஞ்சம் சில மதத்துடைய நிலையே இருக்கு, அதையும் சொல்லுங்க. பட்டர் 82ஆம் வார்த்தை. பட்டர் ஜீயருக்கு, ஜீயர்னா நஞ்சியர்னு வச்சுக்கோங்க. ஜீயர்னா மனவாள மௌனி அர்த்தம் தான். அந்தந்த இடத்துக்கு அந்தந்த தகுந்தா போல ஜீயர்னு போடுவா, முதல்கள் போடுவா. அந்தந்த முதல்களுக்கு தகுந்தா போல அந்தந்த அர்த்தத்தை சொல்லணும். பட்டர் ஜீயருக்கு துவயத்தின் அர்த்தத்தை அருளி செய்தொருளி இதில் உத்தரார்த்தம் அனுசந்திக்கலாவது பரமத்து சென்றலாயிருக்கும். இங்கே இவ்வர்த்தம் அனுசந்தித்தவன் ஜீவன் முக்தன் என்று அருளி செய்கிறார். ஆச்சரியமான பக்தர் தயமகாமந்திரத்தை அர்த்தத்தை சொல்லிட்டு இருக்கார். சொல்லிட்டு கச்சே இதுல உத்தரார்த்தம் ஸ்ரீமதே நாராயணாய நமகா, பூர்வார்த்தம் ஸ்ரீமன் நாராயண சரணோ சரணமுகத்தே, பிராட்டியை முன்னிட்டு கொண்டு சரணமாக 10 திருவிகளை சரணமாக பத்துகிறேன். பூர்வார்த்தம் அநேகமா தெரியும் இந்த விஷயம். பூர்வார்த்தம். உத்தரார்த்தம் ஸ்ரீமதே நாராயண கைங்கரிய பிரார்த்தனை தான் உத்தரார்த்தம். கைங்கரியத்தை பிரார்த்திக்கணும். என்னென்ன பிரார்த்திக்கணும்? ஒழிவில் காலமெல்லாம் உடனாய் மண்ணி வடிவிலா அடிமதியும் சர்வதேச சர்வகால சர்வ அபஸ்தோதிக்க சகல விதமான கைங்கரியரையும் தென்னப்பிரிவேனாக வேண்டும் என்று பிரார்த்திக்கணும். கைங்கரிய பிரார்த்தனை. அந்த கைங்கரிய பிரார்த்தனையைத்தான் ஒழிவில் காலமெல்லாம் வச்சார் ஆழ்வார். அது சார். அப்ப பிரச்சனை இந்த தேசத்தில் இருக்கும்போது கைங்கரியம் பண்ணணும், அந்த தேசத்துக்கு போனதும் கைங்கரியம் பண்ணணும். இந்த தேசம் அது இது இருள் தரமான ஞானம், அது
தெளிவிதும்பு திருநாடு. அப்ப இருதருமானாலும் கைங்கரியம் பண்ணணும். இப்ப ஸ்ரீமன் நாராயண சரணம் சரணம் பத்தி பிராட்டியை முன்னிட்டு சரணமா பத்தியாச்சு. ஸ்ரீமதே நாராயணாய நமகான்னு இந்த சப்தம் இருக்கு. இந்த சப்தம் என்ன சொல்றது? கைங்கரிய பிரார்த்தனை சொல்றது. கைங்கரிய பிரார்த்தனை சொல்றது. இப்ப கைங்கரியம் பண்ணணும். கைங்கரியம் இங்கேயும் பண்ணணும், அங்கேயும் பண்ணணும். இப்ப பட்டர் என்ன சொல்றேன்னா, இந்த உத்தரார்த்தம் பூர்ணமா பலிப்பது தேசத்தில் போனால்தான். இந்த கைங்கரியம் நீங்க பண்ண போற, ஆனா அது பூர்ணத்துவம் இல்லை, சீவைகுண்டம் போனாதான் பூர்ணத்துவம்ன்ற. பாட ரொம்ப சந்தோஷமாச்சு சாமி. இனிமே எந்த கைங்கரியம் பண்ண வேண்டாம். காலட்சேபம் கேட்கறதும் ஒரு கைங்கரியம் தான். வேண்டாம், ஆத்திரையே உட்காந்து 4 மணி டெய்லி வந்துட்டு இருந்து போயிட்டு இருக்கிறது கஷ்டமா இருக்குன்னா அதை சொல்லலை. ஆனா பூர்ணமாகிறது ரொம்ப நல்லா வச்சுக்கோ. பூர்ணமாகறதுன்னு அர்த்தம்னா கைங்கரியத்தை பண்ணிட்டு கட்டு. இங்க நிறைய இடையூறு வருது இல்லையா? 6 மணிக்கு ஒரு உபன்யாசம் இருக்கா? நான் செவத்தை பார்த்து ரெடியாக இருக்க வேண்டியதான். யாரும் கேட்க போறது, யாரும் இருக்க போறது. அடியாருக்கு சொல்லணும் ஆசைட்டா பெருமாள் நான் தனித்தா இருக்கும். அவர் கேட்பாரு. அவர் 6 மணி நேரம் என்ன, 60 மணி நேரம் என்ன, 6000 மணி நேரம், எத்தனை மணி நேரம் அவர் கேட்கறது தயாரா இருக்காங்க. நாம தயாரா இருக்குமே இல்லையே. அப்ப ஒரு ஒரு காலத்துக்கு உட்பட்டு இங்க இருக்க அனுபவம். அந்த காலத்துக்கு உட்படாம இருக்கக்கூடிய அனுபவம் இது தெளிவிதும்பு திருநாடுங்க சீவைகுண்டம். அதைத்தான் இங்க தெரிவிக்கிறார். இங்க பூர்ணமா அந்த உத்தரார்த்தம் பூர்ணமா இங்க இல்லை. ஏன் இல்லை? இது நிருதர்மா ஞானம். இங்க சட்டு நமக்கு உடம்பு உபாதம் வந்தா கைங்கரிய விக்னம் ஆயிடுது. மனசு மாறி போயிடுச்சுன்னா கைங்கரிய விக்னம் ஆகுது. என்கிட்ட பணம் காசு இல்லைன்னா கைங்கரிய விக்ரம் ஆகுது. இந்த பணம் காசு இல்லைன்னா எதுக்கு சொல்றேன்னா, கைங்கரியத்துக்கு பணம் வேணுமா இல்ல, நாளைக்கு சோறு இல்லையே சுவாமி, அங்க போய் சம்பாதிச்சாதானே எனக்கு சோறு வேணும், இந்த கைங்கரியத்தை பார்த்தோன்னா சோறு வந்துருமா அப்படின்னு நினைச்சுப்பாரா இல்லையா? அவன் கொடுப்பான்ற என்ன வரமாட்டேன்றது. இங்க பண்ணிட்டு இருந்தா அவன் நாளைக்கு கொண்டு வந்து ஷேர் பண்ண. குச்சேலனுக்கு அப்படித்தானே பண்ணான். சுதாமாக்கு ஒண்ணுமே இல்லைன்னு போனான். நேரா போயிட்டு பிரார்த்திக்கவே இல்லை. அதான் பெரிய விஷயம். போனா கண்ணன் திருவடிக்கு போனா அங்க கைங்கரியம் பண்ணிட்டு இவ யாரு விற்பனை பிராட்டி, இவன் கைங்கரியம் பண்ணிட்டுக்கா. நப்பினை இவரு கைங்கரியம் பண்ணிட்டுக்கா. இவ காலை பிடிச்சிடா, கையை பிடிச்சிடா, எல்லாம் பாக்குறேன். என்ன இந்த மாதிரி பண்ணிட்டு சுதாமாக்கு இவன் பண்ணிட்டுக்கா. கிளம்பி அந்த அவளை கொடுத்துட்டு கிளம்பி வந்துட்டுருக்கான். இவனுக்கு சொல்லணும் துடிப்பு. மனைவி வேறு சொல்லிட்டுக்கா, கண்ணன் உங்க நண்பன் தானே, நிறைய சொத்துல வாங்கிட்டு வந்தேன். அது மட்டும் இல்ல, நீ இந்த மாதிரி இருக்குன்னு தெரிஞ்சா உன்னுடைய நண்பனுக்கு தான் அசிங்கம், அதனால வாங்கிட்டு வாங்க. ஒரு நண்பன் இவ்வளவு தூரம் சீன திசையில இருக்கானா, ஒரு இன்னொரு நண்பனுக்கு அசிங்கம் இல்லையா, அதனால வாங்கிட்டு வானா. நீ நேரம் கிளம்பி வெளில வந்துட்டான். வெளில வந்ததுக்கு என்ன வார்த்தை நினைச்சிட்டு இருக்கான், நல்ல வேலை நான் கேட்கலன்னு. நாம என்ன நினைச்சோம், என்ன புத்தி இது, கேட்டுக்க வேண்டாமா அப்படின்னு நம்ம நினைப்போம். அப்ப சுதாமா நினைக்கிறான், நல்ல வேலை நான் கேட்கலன்னா. ஏன்னா இவ்வளவு உயர்ந்தவரா இருக்கான கண்ணன், இவன்கிட்ட போய் ஒரு யாத்துக்கான்னு கேட்கறதா, அவனை சேவிச்சதுன்னு இன்னொரு பிரயோஜனம் இருக்கா அப்படின்றது. நேரம் அங்க போன நாடமாளிகை கூட கோபுரங்க எல்லாம் இருந்ததுன்னு சரித்திரத்தில் சொல்லப்படுறது. அப்ப நம்ம பகவான கைங்கரியம் பண்ணா தன்னடையே கிடைக்கும் என்ற நம்பிக்கை அது நிலைய வேண்டாம். கைங்கரியம் தான் பிரதானம், மற்றதெல்லாம் 2ஆம் பட்சம் இருந்தாலே வரலையே. எதுக்கு சொல்ல வந்தேன்னா, அப்ப இந்த தேசத்துல இருக்கச்சே கைங்கரியத்துக்கு நிறைய இல்ல, விக்னமாகத்துக்கும் நிறைய இருக்கு. நன்னா பண்றதுக்கு இல்லை, நன்னா பண்றது எதுவுமே கைங்கரியம் விக்னமாகத்து நிறைய இருக்கு. என்னதான் இருந்தாலும் உத்தரார்த்தம் இங்க அழிச்சிட்டு இருந்தா கைங்கரியம் பண்ணலாமா தர, அந்த வைபம் பூர்ணமாவது நித்திய விபூதியில் தான், லீலா விபூதியில் இல்லை அப்படின்றார். இது உண்மைதானே? ஏன் சுவாமி அப்பன்னா ஆழ்வார்கள்லாம் இங்க சரியா கைங்கரியம் பண்ணலையா? இந்த கேள்வி வருமா வராதா? இன்னைக்கு விட்டு வச்சுக்க, இன்னைக்காவது நான் ஞாபகம் சுவாமி இன்னைக்கு அன்னைக்கு சொன்னேல நாங்க பண்ணல, வாஸ்தவம் தான். இப்ப ஆச்சாரம் 8 பேர் கைங்கரியம் இருக்கா, எம்பெருமான் பண்ணலையா, மனபாலம் இருக்கா, ஜெயசிகன் பண்ணலையா, 4 மணிக்கு ஆளவந்தா தொடக்கமா எத்தனை ஆச்சாரியர்கள் பூர்வாச்சாரியர்கள் பண்ணலையா? அப்ப அவெல்லாம் பண்ணிட்டு இருக்கச்சே அவ கைங்கரியம் பண்ணிச்சே பூர்ணம் இல்லையா? அப்ப அவளுக்கு இந்த கதிதானா அப்படின்னா, ஆழ்வாரை இதுதான் பிரார்த்திக்கிறார். ஆழ்வார் பார்த்திக்கார், ஆசீர்வாதிகள் உத்தரார்த்தத்தை சொல்லணும்னா அங்க போய் தான் சொல்லணும். நமக்கு சந்தேகம் வரும், சுவாமி தினப்படி நமக்கு சொல்லலாமா கூடாதா? தினப்படி திருமன்காப்பானவனு திருமந்திரம் ஜெயம் சரமஸ்லோகம் அடுத்த ஆச்சாரியெல்லாம் சொல்லி தான் தீர்த்தம் எடுத்துக்கணும். சரி, திருமந்திரம் சொல்றேன், ஜெயத்தை சொல்றேன், ஜெயத்தை சொல்லமா கூடாதா? ஜெயத்தை சொல்லினா ஸ்ரீமதே நாராயண நமகா சொல்றது இதோடைய அர்த்தம் என்ன தெரியுமா? கைங்கரிய பிரார்த்தனை. நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, கைங்கரிய பிரார்த்தனை. கைங்கரியம் குடுன்னு பிரார்த்தித்து பெற்றதுக்கு அப்புறம் கைங்கரியம் பண்ணணும். அப்ப அந்த கைங்கரிய பிரார்த்தனை இங்க 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 சபலமாவாதுன்னு சொல்லிட்டு அப்ப இங்க சொல்லாம இருக்காங்கன்னா சொல்லித்தான் ஆகணும். அதான் ஆழ்வார் பிரார்த்திக்கிறார், எனக்கு மோட்சத்து கொடு, மோட்சத்து கொடு, மோட்சத்து கொடு. முன்னீர் ஞாலம் படத்தையன் முகில்வண்ணனை அன்னால் நீ தந்த ஆக்கையின் வடிவுடல்வேன் என்னால் நோய்வீய விலைகளை வெறப்பாய்ந்து என்னால் யான் உன்னை இனி வந்து கூடுவனேன்னு பிரார்த்திக்கிறார். ஆச்சரியமா பிரார்த்திச்சுட்டு இருக்காரு. எத்தனை பிரார்த்தனை பெருமாள் கொடுக்கவே இல்லை. ஓன்னு சத்தம் போட ஆரம்பிச்சிட்டார். பெருமாள் பார்த்தேன், ஏன் இப்படி சத்தம் போடுறாரு இவரை? சரி
நம்ம கொடுக்குறாங்க, மோட்சம் தானே வேணும்னார். ஆமா, உனக்கு இங்க பக்கத்துல திருமலைன்னு ஒரு திவ்யதேசம் இருக்கு, நீ அங்க வரோம், அங்க கைங்கரித்தை எடுத்துக்கிறாங்க. நான் உங்க மோட்சம் சீவை குண்டத்துல சொன்னேன், இங்கேயே கொடுக்குறேன்னு தானே. எதுக்கு சீவை குண்டு போனேன்னு கேட்டார் பெருமாள். எதுக்கு சீவை குண்டமா? இங்க அனுபவம் குறைச்சல், அங்க பூர்ணமான அனுபவம். என்ன பூர்ணமான? இங்க அபரிச்சின்னமான ஒரு சரீரம் இருக்கே, இந்த சரீரம் 10 மணி ஆயிடுனா தூக்கம் போயிடும். அங்க தூக்கம் கிடையாது. அபகத பாப்மா, விஜரகா, விமுர்த்திகு, விசோகா, விஜிகிஸ்தகா, அபிபாசகா, சத்தியகாமகா, சத்திய சங்கல்ப, 8 விதமான குணங்கள் வருது. அபகத பாப்மா பாபங்கள், விஜரகா ஜலை கிடையாது, விமுர்த்திகு மூப்பு கிடையாது, விமுட்புகு விசோகா சோகம் கிடையாது, அபிபாசகா சத்தியகாமகா சத்தியங்களா பசி கிடையாது, தாகம் கிடையாது, எடுத்த காரியத்தை நிறைவேற்றக்கூடிய சாமர்த்தியம். இது இத்தனை அங்க வந்துடும் அங்க போனதுக்கு அப்புறம். அதனால அங்க போனதுக்கு அப்புறம் நாளைக்கு ஜுரம் வந்துருமோன்னு கவலையே பட வேண்டாம். அடுத்த நாள் உபன்யாசத்துக்கு ஜுரம் வந்துருமோ இங்கே கவலைப்படுவோம். ஆனா வந்துருவோம், ஜுரம் வந்துடும் உபன்யாசத்துக்கு மட்டும். ஆனா அங்க போனோம்னா சாமி பெருமாள் சேவை போகணுமே வந்துருமான்னு கவலைப்படும், எதுவுமே வராப்படுறது இல்லை. அப்ப அங்க போனதானே கைங்கரியம் பண்ண முடியும். இங்க இருந்தா கைங்கரியம் என்னமா பண்ண முடியும்? கைங்கரியம் பண்ண முடியாது. அங்க எல்லாமே இங்க இந்த 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 சரீரம் ஒரு வசத்துக்கு உட்பட்டுதுன்னு இங்க இருக்கு, அங்க அப்படி இல்லையே அப்படின்னாரு. அப்பன்னா அங்க பூர்ணமா கைங்கரியம் பண்ணலாம்னு நினைக்கிறையான்னு கேட்டார் பெருமாள். ஆமாண்ணா. அப்ப அந்த நித்தியசூரிகள் முக்தாத்மான ரொம்ப பூர்ணமா கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கான்னு நினைப்பான்னு கேட்டார். இப்படி சொன்னதான் சந்தேகம். அப்ப அங்க பூர்ண கைங்கரியம் இல்லையான்னா அவளும் இன்னும் அவனை அனுபவிச்சு முடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்காரு தவிர, நீர் இங்க என்ன சொல்லிட்டு இருக்காரு? அனுபவிச்சு முடிக்கல சொல்லிருக்காரு. அங்க போனாலும் அதே அனுபவம் தான், இங்க வந்தாலும் அதே அனுபவம் தான். ரெண்டாவது, அங்க நீங்க என்ன அனுபவத்தை அனுபவிக்க போறோ அதே அனுபவத்தை இங்க கொடுத்துடுறேன், ஏன் இங்க போன நினைக்கிறேன்? நாமும் தெரிந்தோம், ஆழ்வாருக்கு மோட்சத்தை கொடுத்தா என்ன? மோட்சத்தை கொடுத்தா என்னவா? இப்ப நம்ம கீதா மந்திர்னு ஒரு இடமே இருக்காது. திருவாரூர் யார் பாடுறது? திருவாரூர் பாடினா தானே இந்த இடம் இருக்க போறது. பாடினா தானே கண்ணன் இருக்க போறான், கண்ணன் இருந்தா தான் நாம இருக்க போறோம், நாம இருந்தா தானே வார்த்தை மாலை வரப்போறது. இது இத்தனை வர்ணனா என்னது? ஆழ்வாவுடைய திருவாக்கு இல்லைன்னா என்ன ஆகும்? இப்ப பெருமாள் நேரம் அழிச்சு போயிட்டா வச்சுக்க, சொத்தமா அவருக்கு ஒன்றும் கஷ்டம் இல்லை. யாருக்கு கஷ்டம்? நம்முடைய உஜ்ஜீவனம் தடப்படுறது. இப்ப ஆழ்வார் இல்லையே, மால்தனின் நிற்குமோர் உயர்வே பரன்படியை உள்ளதெல்லாம் தான் கண்டு உயர்வேத நேர்கொண்டுரைத்து மயர்வு ஏதும் பாராமல் மானிடரை வாழ்விக்கும் மாறன் சொல் வேறாகவே விளையம்பிடு. அந்த மாறன் சொல் ஒன்றுதான் வேறாக விளையம்பிடு. அவர் சொன்னாலே வரும், உடனே வீடு பேருதான். எதுக்கு சொல்ல வந்தேன்னா, அப்ப ஆழ்வாரை கொண்டு போய் வச்சுனா அதான் தெரிவிக்கிறார் அழகிய பலபால பெருமா நாயனார். பகவான் ஆழ்வாரை 3 காரணத்துக்காக வச்சானா. என்ன காரணம்னா, பிரபந்தம் தலைக்கட்ட, நாடு திருந்த, நச்சுப்பொய்கை ஆகாமைக்குன்னு 3 காரணம். பிரபந்தம் தலை கட்டணும். புரியத்துக்காக ஒரு விஷயம் சொல்றேன். திருவாயூர் ஒருத்தர் சேவிச்சார். ஆழ்வார் சேவிச்ச உடனே மோட்சம் கொடுக்கல. 32 வருஷம் கழிச்சு தான் கொடுத்துருக்காரு. உடனே மோட்சம் கொடுத்துருந்தா என்ன தெரியுமா இருக்கும்? சாமி இங்க சன்னிதியில கீதா மந்திரில திருவாரூர் சேவையாம் வரையல அப்படின்னு ஒருத்தர் அம்மா கொடுத்தா. இன்னொரு அம்மா வந்தா. உடனே ஆழ்வாருக்கு மோட்சம் உடனே கொடுத்துருந்தா வச்சுக்கேன். ஆழ்வார் பிரபந்தம் சேவிச்சு மோட்சத்துக்கு போயிட்டார். இப்ப திருவாரூரை சேவிச்சு அடுத்த சினிமா மோட்சத்துக்கு போயிடுவோம், அந்த திருவாரூரை வேண்டாம் சொல்லுவாளா இல்லையா? இது என்ன சூசைட் பாமா இருக்கு? திருவாரூரை சேர்த்து போயிடுவா போட்டுருக்கு அப்படின்னு வந்து நான் என்ன பண்ணோம்? திருவாரூரை சேவிச்சாலும் இருக்கேன்னு ஒரு நிலைக்கு இருக்கணும். அப்ப ஆழ்வார் அதுக்காக வச்சுக்கணும். இதான் நச்சு பொய்கை ஆகாமைக்கு. திருவாரூரை சேவிச்சா ஒரு திருவாரூரை சேவை மோட்சம் உண்டு. என்னைக்கு இந்த சரீரம் என்னைக்கு விழறதோ, உங்களுடைய கர்மா என்னைக்கு தொலைகிறதோ அன்னைக்கு தான் மோட்சம். தவிர சேவிச்ச உடனே அடுத்த ஜென்ம நோட்சம் அவர் கொடுக்கறது தயாரா இருக்காரு. திப்த பிரபந்தம் ஆத்த பிரபந்தம் அவர் கொடுக்க தயாரா இருக்காரு. ஒண்ணு வேண்டாம், ரொம்ப நாளா நடந்துருக்கு. இப்போ இது அது ஆர்த்தாமால அந்த மன்னனா இருக்கு, நல்லா கேட்டு இருக்கேன். உங்களை ஒரு 2 பேரை செலக்ட் பண்ணிருக்கேன், மோட்சத்துக்கு இப்பயே வரலன்னா முதல்ல அடைய கிளம்பிடுவேன். கிளம்பிட்டு கவினே சரியாத்தனமா வார்த்தாமால சொல்லிட்டு நான் வரல சொல்லுவர மாட்டேன். நான் நிச்சயம் சொல்லுவேன். ஏதோ எப்பயோ சொன்ன நான் போறதே கொடுத்தா போருமா சாமி அடுத்த நம்ம இருக்கோம். அப்ப ஆழ்வார் அதே மாதிரி ஆயுதம் இருந்தா நச்சு பொய்கை ஆயிடும். நச்சு பொய்கைன்னு என்ன? திருவாரூரை சொன்னா உடனே போயிடுவா. இந்த நிலையை மாத்திரன்றதுக்காக உடனே கொடுக்கல. இது முதல் காரணம். 2வது காரணம் சொன்னார், இல்ல நாடு திருந்தணும். பெருமாள் எத்தனை கீதையை கொடுத்தா யார் தெரிஞ்சிடான்? அவருக்கே புரியல. கீதை கொடுத்து அவருக்கே புரியல, மற்றவாளுக்கு புரிய போறது இல்ல. இப்ப கீதையை கொடுத்துன்னு தெரிஞ்சிட தான் எத்தனையோ அவதாரங்கள் பண்ணி பார்த்தான், ஒருத்தரும் கிடைக்கல.
இனிமே ஆழ்வாரை கொண்டு தான் திருந்தணும் சொல்லி திருத்தினா. பொலிக 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 போயிட்டு வள்ளியுத்தம் அத்தனை பேர் திருத்தினா இல்லையா? இன்னைக்கு குருகூர் ஷடகம்னு சொல்றச்சு நம்ம அறியாம கையை கூப்பிடணும் தெற்க பக்கம் நோக்கி அத்தனை தூரம் ஆழ்வாருடைய உபதேசம் பெற்றிருக்கனா அப்ப ஆழ்வாருக்குன்ற ஒரு நிலை இல்லையா? அப்ப பிரபந்தம் தலை கட்டணும், நாடு திருந்தணும். நாடு திருந்தறதுக்காக இந்த நிலையை சொன்னார். அடுத்து மூணாவது முதல் பாட்டில் கொடுத்துனா வச்சுக்கேன், 1010 முதல் பாட்டில் சொல்லிட்டார். கரவிசம் எரிவலி நீர்நிலை விமுதை வரணவேல் திரள்வழி அடிபலையார் என்ற பரணடிமேல் குருகூர் ஷடகோபன் சொல் நிறநிறை 1080 விட 10 பாட்டு தான் இருக்கு. 1000 பாட்டு ஆகல. இது 11வது பாட்டு. இன்னும் 990 பாட்டு இருக்கு. அப்ப இந்த முதல் பாட்டு முடிஞ்சோடனே ஆழ்வார் மோட்டு கொடுத்தா மிச்சம் 1000 பாட்டு யார் பாடுறது? அப்ப பிரபந்தம் தலைக்கட்ட இந்த 3 காரணம் நிறைய காரணங்கள் இருக்கு, ஒதுக்கி வச்சுக்கணும். அப்ப இந்த 3 காரணத்துக்கு ஆழ்வார் வச்சா இல்லையா? அந்த ஆழ்வார் பிரார்த்திக்கிறார், நான் அங்கதான் போகணும், டிவியை கொண்டு தான் போகணும். இல்ல இல்ல அழ்வீர் அங்க இருக்கிறவாதான் பூர்த்தியமா அனுபவிக்கிற நினைச்சுட்டு இருக்கியா? இல்ல இல்ல நீங்க என்ன அழறையில அதே அழுகுதாங்கயும் சுவாமி. அங்க போனா அழுகை தானே, அந்த அழுகை வேற. இன்னும் பூர்த்தியா அனுபவிக்கல பூர்த்தியான இங்கே உனக்கு பூர்ணமா அனுபவிக்கல. அதனால நான் இங்க ஏகாந்தம் ஒரு இடம் கொடுக்குறேன், அந்த இடத்துக்கு வந்துடும். எந்த இடம்னா திருவேங்கடமடையான் ஆச்சரியமான திவ்யதேசம் திருமலையப்பன். அங்க வந்துடும். அங்க வந்து யாரும் இல்லை, நீரும் நானும் தான் இருப்போம், வேற யாரும் இருக்க மாட்டோம். இது இப்ப இல்லை, 5100 வருஷத்துக்கு முன்னாடி. இன்னைக்கெல்லாம் யாரும் இல்லைன்னா சொல்ல முடியாது. இன்னைக்கு எல்லாரும் இருக்கக்கூடிய இடமே அங்கதான். வானவர் போனதும் சிந்து பூமகிலும் திருவேங்கடம்னு சொல்லியிருந்தார் அந்த காலத்துல. இப்பயும் உண்டு, ஆனா இப்ப எந்த அரை மணி நேரம் தான் நேரம், மற்ற நேரமே கிடையாது. அப்படி இருக்காச்சு ஏகாந்தமா இருக்கு, யாரும் கிடையாது, நீரும் நானும் தான் இருக்கும். அங்க போய் கைங்கரியம் பண்ணலாம் அப்படின்னு ஆழ்வா பார்த்தேன். அங்கேயும் இங்க போனாலும் அதே நிலை தானா, அங்க வந்தாலும் அதே நிலை தானா? ஏன்னா இந்த இடத்துல எத்த பண்ணலாம் அந்தம் உண்டு. அந்தம்னா ஒரு முடிவு உண்டு. நாம இங்க பண்ணாலே முடிவு உண்டு. அது முடிவு இல்லாத ஊர். நலமந்தம் இல்லதோர் நாடு புகிவீர் ஆழ்வாக்கு 2ஆம் பக்கத்துல. நலம் அந்தம், நலத்துக்கு அந்தம் முடிவே இல்லாது. நலம் 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 அத்தனை நன்மையை கொடுக்கக்கூடிய இன்பத்தை கொடுக்கக்கூடிய திவ்யதேசம் ஸ்ரீவைகுண்டம். ஆனா இந்த நலவந்தம் இல்ல, இங்க நிலம் இருக்கனா நலத்துக்கு அந்தம் உண்டு. நலம் இருக்கு, கைங்கரியம் இல்லை. ஆழ்வார்லாம் கைங்கரியம் பண்ணிட்டு இருந்தாங்க, அவெல்லாம் இந்த பூர்வார்த்தத்துடைய அர்த்தத்தை செய்யாம பண்ணிட்டு இருந்தா. ஆனா ஏன் போகணும் சொல்லிட்டாரா? எத்தனைதான் பண்ணாலும் இது இருள் தருமா ஞானம். இந்த இருள் தருமா ஞானத்தை இந்த பூலோகத்துல இந்த பிரகிருதி சம்பந்தம் இருக்கிற வரைக்கும் படாத பாட வருத்தம். விண்ணுளார் பெருமார் கனிவை செய்வாரையும் செரும் ஐம்புலனவை மண்ணுள் எண்ணெய் பெற்றால் என் செய்யா மற்றும் நீயும் விட்டால் ஆழ்வார் தெரிவிக்கிறார் இல்லையா? கருத்வானே படாத பாடு பண்ணிருக்கிறான். நாமெல்லாம் எந்த மூலைக்கு? அப்ப அந்த இதுக்கு தான் போகணும். ஆனால் திருமலை நின்னோம்னு சொல்ல ஆக வார்த்தை சித்திப்பதை பர்வத்துல போனால்தான் அங்குதான் அந்த மற்ற கைங்கரியம் சித்திக்கும் திருவிழாலேயே நலவந்தம் இல்லதோர் பாடுன்னு சொன்னார். அதுக்கு மேல அதனால ஏன்னா இங்க கைங்கரியம் சித்திக்காதுன்னு அர்த்தம் இல்லை. நம்ம யோசிப்போம். பட்டர் சொன்ன வார்த்தை என்ன? இங்க பூர்ணத்துவம் இருக்காது. கைங்கரியம் பூர்ணமா பண்ணிட்டே இருப்போம்னா பூர்ணமான பண்ணிட்டே இருக்க முடியாது. நமக்கே பசி வருது, தாகம் வருது, அப்படியே ஒரு மாதிரி அசக்தி வந்துடுறது, அதுக்கு மேல சோகம் வந்துடுறது. இதெல்லாம் வச்சு இப்படி படுத்துக்கலாமான்னு தோணுறது இல்லையா? தெரியும். அது அங்க அது கிடையாது. பசி கிடையாது, தாகம் கிடையாது, சோகம் கிடையாது, வயோதிகம் கிடையாது, பாவமும் கிடையாது, எதுவுமே கிடையாது. எந்த நிலையில கைங்கரியம் பண்ணி அது மட்டும் இல்ல, கைங்கரியத்தை மேலும் தூண்டிட்டே இருக்கும். அங்க கலங்குவாரம் இல்லை, கலக்குவாரம் இல்லை, ரெண்டுமே கிடையாது. நீங்க 2 பேரும் இருக்காங்க. கலங்குவாரம் உண்டு. இத்தனை பைத்திய மாதிரி அங்கேயே உட்காந்துட்டு இருக்க, அதுவா கொடுக்க வருதுன்னு. ஏன் இங்கேயும் பெருமாட்டி உட்காந்துட்டு இருக்க? அவர் என்ன கொடுக்க வர? நம்ம புத்தி இருக்க, நம்ம புத்தி பிரகாரம் புத்தி இருக்கு. என்னென்ன புத்தி இருக்கு? அவன் திருவடி தவிர மற்றொன்று நிலை என்றது இந்த புத்தி தான். அதுக்காக மற்ற பண்ணக்கூடாதுன்னு அர்த்தம் இல்லை, அவனுடைய சரணத்தோடு பண்ணணும்னு தெரிவிக்கிறார். அப்ப நலவந்தமில்லாத நாடு, அப்ப நலத்துக்கு அந்த அதிகம் இல்லாத நாடு பற்ற சொல்லிட்டு அடுத்து சொல்றார். என்ன சொல்றாருன்னா, இவ்வர்த்தம் அனுசத்தித்துவன் ஜீவன் முத்தன் என்று அருளி செய்கிறார். இந்த விஷயம் கொஞ்சம் சாம்பிரதாயமான விஷயம். இது வரைக்கும் கேட்டது என்ன? பூர்வார்த்தம் கைங்கரிய பிரார்த்தனை கைங்கரியம் பூர்ணமா பலிப்பது இந்த ஊர்ல இல்ல அந்த ஊர்ல என்ன? ஏன் அந்த ஊருக்கு சொன்னார்? இந்த ஊர்ல நம்முடைய சரீரம் ஒரு வசத்துக்கு உட்பட்டிருக்கு. நம்ம சரீரத்துக்கு அசக்தி வந்துடுறது, தாகம் வந்துடுறது, பசி வந்துடுது, இல்ல நமக்கே தூக்கம் வந்துடுதுன்னா அந்த ஊர்ல தூக்கமும் கிடையாது, பசியும் கிடையாது, தாகம் கிடையாது, சோகம் கிடையாது. ஆனா பூர்ணமா பண்ணான்னாரு. ஒருவேளை இந்த ஊர்ல ஆழ்வார்கள்லாம் பண்ணியிருக்காள சுவாமி, அப்ப அவள்தான் என்ன தப்பான்னு கேட்டுருந்தாங்க. அதுதான் பண்ணியிருக்கா இல்லையா? ஒடுவில் காலமான எங்க தெரியும்னா, கங்குலும் பகலும் கண் துயிலற திருவரங்க பாசனம். கங்குலும் பகலும் கண் துயிலறியால் கண்ணனே கைகளால் இருக்கும். இந்த பாசனத்தை எடுக்கிறார் நம்பியில் எடுக்கிறார். சினிமா எங்க ஆழ்வார் லக்ஷ்மணனை காட்டிலும் உயர்ந்தவன் எடுக்கிறார். இப்பதானே பார்த்தோம் கைங்கரியத்துக்கு லக்ஷ்மணன் சொன்னோம் இல்லையா?
இப்போ அந்த கைங்கரியம் லக்ஷ்மணோட கைங்கரியத்தையே தாழ்த்துன்னு இருக்கிற அளவுக்கு ஆழ்வாட கைங்கரியம். கங்குலும் பகலும் கண் துயில் அறியாள்னா இது தாய்ப்பாசனம். தாய்ப்பாசனம் எங்கெல்லாம் வருதோ அது நமப்பதத்தின் அர்த்தம். ஒரு தடவை சொல்லியிருக்கேன்னு இருக்கேன், இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். கிருமந்திரபரமா இதெல்லாம் பார்த்துட்டே வந்தா அது அனுபவிக்கிறதுக்கு ஆனந்தமா இருக்கும். ஆனா அந்த ஆனந்தம் வந்துட்டு வச்சுக்கேன், அதுக்கப்புறம் குழம்பு வச்சுமா சாத்தப்பதி வச்சுமா இங்க இதாகிடுச்சா அதாச்சு இந்த சித்தனையே வராது. அதெல்லாம் அவர் பார்த்துப்பார். அவரை பத்தி நினைச்சா நம்ம பத்தி அவர் பார்த்துப்பார். நம்ம பத்தி நான் நினைச்சதா அவர் நம்ம பத்தி நினைக்க மாட்டார், அவரை பத்தி நான் நினைச்சுக்கிறேன். இது சொல்ல வந்தேன்னா அப்ப அத்தனை தூரம் நான் கங்குலும் பகலும் கண் துயில் அறியால் ஒன்றும் தெரியாது. அந்த பாசுரத்துல கண் துயிலால்னு வரணும். கண் துயில் அறியால் அப்படின்னு வந்திருக்கு. சப்தம் தமிழ் சப்தத்துலாம் சரியான முறையில் வரணும். கண் துயிலால். கண் துயில் அறியால்னா என்ன, கண் துயிலால்னா என்னன்னு அர்த்தம்னா, கண் துயில் அறியால்னு சொன்னா தூக்கம் என்பதே தெரியாது, தூங்காம இருக்கான்னு அர்த்தம். கண் துயிலால்னு சொன்னா தூக்கம் தெரிஞ்சு தூங்காம இருக்கான்னு அர்த்தம். நல்லா ஞாபகம் பிரியத்துக்காக தெவு மற்றறியேன் குருகூர் நம்பினார். தெவு மற்ற நிறைய தடவை சொல்லியிருக்கேன். தெவு மற்றறியன்னா தெய்வம் இன்னொன்னு இருக்கு, அதை ஒத்துண்டு அந்த தெய்வம் இல்லை எங்க நம்மாழ்வார் தான் தெய்வம் அப்படின்னு மதுரை கவியார் சொல்றாருன்னா அப்படி இல்லை, மற்ற தெய்வமே தெரியாது. என்னன்னா கொழுந்திருந்தவரா தெரியாது, ஆதிப்பிரான் தெரியாது, அங்க அந்த ஊர்ல அவரு தான் இருக்காரு, ரெண்டு பேரும் தெரியாது. தெரியாதுன்னா இருக்குன்னு தெரியாது, தெரியாது. அப்ப யாரு? நம்மாழ்வார் தான் தெய்வம் மற்றறியன் அந்த அர்த்தம். அதே மாதிரி கண் குழுமகளும் கண் துயில் அறியாள்னா கண் துயிலால்னு சொன்னா தூக்கம் தெரிஞ்சிருக்கு, தெரிஞ்சு அவனை விட்டு பிரிஞ்சபடியால் தூங்கலைன்னு ஒரு அர்த்தம். இத கண் துயில் அறியாள்னா கண் துயில் அறியாள்னா இவருக்கு தூக்கமே தெரியாது. ஏன்னா எப்போ முடிச்சுட்டு இருக்கா பகவத் ஸ்மரணை தவிர மற்றொன்னு கிடையாது என் பொண்ணுக்குன்னு அர்த்தம். ஏன் இந்த வார்த்தை சொல்றான்னா யாரோ ஒருத்தர் தூக்கம் இருந்து தெரிஞ்சு தூக்கத்தை விட்டுருக்கா, அந்த மாதிரி என் பொண்ணு இல்ல, என் பொண்ணு எப்பவே தூங்கினது இல்லை. அது மட்டும் இல்ல தூக்கத்தை அறியாத இருக்கான்னா அப்ப யாரோ ஒருத்தர் சொன்ன அவ யாருன்னு கேட்டோம், லக்ஷ்மணன். 14 வருஷக்காரங்கள் தூங்கவே இல்லை லக்ஷ்மணன், தூக்கமே. ஆனா அதுக்கு முன்னாடி தூங்கியிருக்கான், பின்னாடியும் தூங்கியிருக்கான். அப்ப தூக்கம் இன்னதுன்னு தெரிஞ்சிருக்கு, இன்னதுன்னு தெரிஞ்சு 14 வருஷ காலங்கள் தூக்காம இருக்கான். என் பொண்ணு பராங்குச நாய்க்கு இருக்காளே அது அப்படிப்பட்டவல்ல, அவளுக்கு தூக்கமே தெரியலையே. தூக்கம் தெரிஞ்சானா அங்க தூக்கத்தை தெரிஞ்சு 14 வருஷம் தான் விட்டுருக்கா. இங்க தான் பிறந்ததிலிருந்தே தூக்கத்தை அறியாதவள் தெரிவிக்கிறார். கங்குலும் பகலும் கண் துயில் அறியாமல் தெரிவிக்கிறார். இப்ப இந்த ஆழ்வார்கள் இவர்கள் அனுபவிச்சிருக்காரு. இப்ப இவாளுக்கு அவற்ற சொன்ன வார்த்தையை பார்க்கச்சு சாமி அங்கதான் பூர்த்தி ஆகுதுன்னு சொன்னல. இப்ப ஆழ்வார் இங்க புண்ணமா இருக்காரு. அவளுக்கு என்ன பேர்னா அவளுக்குத்தான் ஆச்சரியமா தெரிவிக்கிறார். ஜீவன் முக்தன் பேர் என்று அருளி செய்தார். அவளுக்கெல்லாம் ஜீவன் முக்தன் இந்த இடத்துல அத்வைத்தபரமா அவனுக்கு தெரிவிக்கிறார். ஜீவன் முக்தன்னா என்ன அர்த்தம்? முதல்ல ஜீவன் முக்தனுக்கு முன்னாடி இந்த விஷயம் சொல்றேன். ஏன்னா கைங்கரியம் அங்கதான் பூர்ணமாகுதுன்னு சொன்னார். சரி நம்ம ஒத்துட்டோம், சரி சாமின்னு. அடுத்து என்ன கேட்டோம்? அப்ப கைங்கரியம் அங்கதான் பூர்ணமாகுதுன்னா அப்ப ஆழ்வார்ல இங்க அனுபவிக்கலன்னு கேட்டோம். இல்லை அனுபவிச்சுதான் இப்பதான் பார்த்தோம். கங்குலும் பகலும் நம்ம ஆழ்வாராகட்டும் திரும்பி எல்லா ஆழ்வார்களும் உருவாச்சாரியர்களும் அனுபவிச்சிருக்கா அப்படின்னு சொன்னோம். இப்ப அனுபவிச்சாருன்னா அவளுக்கு என்ன பேர் சுவாமி? இப்ப அவள் அங்க போயின்னு சொல்லிருக்கா. அவளுக்கு ஜீவன் முக்தன். ஜீவன் முக்தன்னா அத்வைத்தத்துல தான் ஜீவன் முக்தன்னு சொல்லுவா. அப்படின்னா என்ன அர்த்தம்னா அத்வைத்தத்துல சங்கராச்சாரிய தெரிவிக்கிறார் ஆச்சரியமான ஜீவன் முக்தன் ஜீவன் அத்வைத்த பரமா தெரிவிக்கிறார். என்ன தெரிவிக்கிறான்னா பிரம்ம சத்தியம் ஜெகன் மித்யா ஜீவோ பிரம்மைவ நாபரகா, இது வேதாந்த டிண்டிமகான்னு அவருடைய வாக்கியம். பிரம்ம சத்தியம், பிரம்ம மட்டுமே சத்தியம், மற்ற அத்தனையும் மித்யா. மித்யானா பொய், ஜெகத்து மித்யா பொய். இப்போ கண்மட உங்களை பார்க்குறேன் இல்லையா, நீங்க அத்தனை பேரும் பொய். நீங்க என்ன பார்க்குறேன் இல்லையா, நானும் பொய். பிரம்மம் மட்டும்தான் இருக்கு. பிரம்மம் எப்படி இருக்கும் தெரியாது. சரி அது உருவம் உண்டா? கிடையாது. அது குணம் உண்டா? கிடையாது. அது எப்படி இருக்கும்? பிடிச்சு வச்சாப்பா இருக்கும். அப்ப பிடிச்சு வச்சாப்பான்னா அதுக்கு ஒரு ஏதோ வஸ்து இருக்கு, இந்த மாதிரி இருக்குன்னு அதெல்லாம் சொல்ல முடியாது. அனிர்வசனியம், என் வாக்கால சொல்ல முடியாத அளவுக்கு பிரம்மம் இருக்கும். பார்த்தா இருக்குன்னு வாக்கால சொல்ல முடியாதவருக்குன்னு சொல்லி இல்லையா? இருக்கு. இருக்குன்னா எங்க இருக்கு? எங்கேயும் இருக்கு. அப்ப இப்ப நான் பார்த்துட்டு இருக்கேன்னா இதெல்லாம் பிரமை, இதெல்லாம் பிரமை, இதெல்லாம் வெத்தியா, இதெல்லாம் பொய். நீயும் பொய், நானும் பொய், எல்லாம் பொய். இப்ப சொல்றவா உண்மையா பொய்யா? சொல்ற காரியம் பொய் ஆயிட்டே வச்சுக்கேன், நான் சொல்ற வார்த்தையும் பொய்யா தான் இருக்கும். இப்ப வார்த்தை மாதிரியே பொய்யாயிடும். அவர் சொல்லிட்டு இருக்காரு எல்லாம் பொய். அப்படி அவருக்கு மோட்சம் என்ன தெரியுமா? அத்வைத பிரகாரம். நீ சுத்த அத்வைதம் யாரும் கிடையாது. அத்வைத பிரகாரம் மோட்சம் என்னன்னா பிரம்மம் மட்டுமே சத்தியம், மற்ற அத்தனையும் பொய்.
அப்படின்னு அவன் அனுஷ்டானத்தை கொண்டு வந்துட்டான்னா அவன் மோட்சத்துக்கு போனான்னு அர்த்தம். மோட்சத்துக்கு போனா சீவைக்கு போயிட்டான்னு அர்த்தம்னா அவன் சீவைகுண்டத்தை ஒத்துக்கல, இந்த லோகத்தையும் ஒத்துக்கல, அவரும் சீவைகுண்டம் எதையுமே ஒத்துக்கல. ஜீவன் முக்தின்னு பேரு. இந்த ஜீவதசையிலேயே முக்தி அடைஞ்சிட்டான்னு அர்த்தம். புரியுதா? ஜீவன் முக்தின்னு என்னது? நாம் இருக்கச்சியே முக்தி அடைஞ்சாச்சுன்னு அர்த்தம். இது சங்கரருடைய மதம், அத்வைத்த மதம். துவைத்தம் இல்லை, அத்வைத்த மதம். அத்வைத்த மதம்னா இரண்டல்ல ஒன்றுன்னு அர்த்தம். ஜீவன் முக்தினா இந்த லோகத்தில் இருக்கவே முக்தரான ஒரு நிலையை அடைந்து. ஏன்னா அவனுக்கு தெரியும் அவளுக்கெல்லாம் மோட்சம்னு என்ன தெரியுமா? பிரம்மத்தை தவிர மத்தொன்னு கிடையாதுன்னு அவனுடைய எண்ணத்துக்கு வந்துருத்தனா அதுதான் அவளுக்கு மோட்சம். அது மட்டும் இல்ல, மற்ற எதுவுமே அவ கண்டப்படாது. படுறதே சமயம் இன்னும் மோட்சத்துக்கு போறேன்னு அர்த்தம். அப்பனா அத்வைத்த பிரகாரம் இன்னைக்கு இது வரைக்கும் யாருமே மோட்சத்துக்கு போலன்னு அர்த்தம். அப்படின்னா அர்த்தம் மோட்சம்னா தனி சீவை கூட தனியா இருக்குன்னு அர்த்தம் இல்லை. சீவை குண்டத்தை ஒத்துக்கல அவரு சங்கராச்சாரிய. சீவை இந்த லோகத்தையே ஒத்துக்கல, அப்புறம் சீவை குண்டத்தின சீவை குண்டு ஒத்துக்கல. அங்க போய் அவகத பாப்பா விஜயகா அதெல்லாம் ஒத்துக்கவே இல்லை. எத்தையுமே சீவை குண்டவாதன்னு ஒத்துக்கல. பிரம்மம், பிரம்மத்துக்கு உருவம் இருக்கா? இல்ல. பிரம்மத்துக்கு குணங்கள் இருக்கா? அவாப்த சமஸ்த காம அகிலேய பிரத்யேக வாத்சல்யம், சுவாமித்வம், சௌசீல்யம், சோழபி, இந்த குணங்கள்லாம் சொல்லியிருக்கு. அப்படின்னு சொன்னா குணங்களே கிடையாது, எதுவுமே கிடையாது. அப்ப என்னதான் இருக்கு? பிரம்மம் இருக்கு. பிரம்மம் இருக்குன்னு சொல்ற எப்படி இருக்கு? தெரியாது. தெரியாதுன்னு சொல்றாங்க, இல்லைன்னு சொல்லாம இருக்கு. இப்படியே திருப்பி 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 பேசி இவாட்ட வாதம் பண்ணணும். இதுக்கு விதண்டாவாதம்னு பேரு. எம்பெருமான வாதம் பண்ணி ஜெயிச்சிருக்கான எத்தனை ஞானம் இருக்கணும், சாஸ்திரோக்கும் வாதம் பண்ணி ஜெயிச்சிருக்காங்க. எது சொல்ல வந்தேன்னா இதுதான் ஜீவன் முக்தன்னு பேரு. ஒருவேளை பராசரப்பட்டு அதை சொல்றாருன்னா அதை சொல்லல. ஜீவன் முக்தன்னா என்ன அர்த்தம்? அத்வைத பிரகாரம் இந்த ஊர்லயே இருந்து கொண்டு அந்த பிரம்மத்தை அறிந்து மற்றதெல்லாம் பொய்னு இவனுடைய எண்ணத்துல ஏற்பட்டு அதன் பிரகாரம் இருந்துட்டான்னா இவன் ஒன்றும் எந்த வியாபாரம் பண்ணக்கூடாது. அவனுக்கு ஜீவன் முக்தன்னு பேரு. அதே போல ஜீவன் முக்தன்னு சொல்றாரு. அப்ப இந்த ஜீவன் முக்தன் என்ன தெரிஞ்சுக்கணும்னா இல்ல அந்த ஜீவன் முக்தனா அந்த அத்வைத பரமாத்மா சொன்னப்பட்ட அர்த்தம் இல்லைங்க. என்ன அர்த்தம்னா இந்த ஜீவதசையில் இருக்கும் போதே யார் ஒருத்தன் ஜீவதசையில், இப்ப ஜீவதசையில இருக்க இல்லையா, ஜீவனும் சரீரமும் சேர்ந்து தானே இருக்கு, இந்த ஊர்ல தான் இருக்கான். சேர்ந்து இருக்கும் போது யார் ஒருத்தன் ஸ்ரீமதே நாராயணாய நமகா, ஸ்ரீமதே பிராட்டியோடு கூடியிருக்கக்கூடிய அந்த நாராயணனுக்கு இருவருடைய சேர்த்தியிலே கைங்கரியத்தை பிரார்த்திக்கிறான் இல்லையா, அந்த பிரார்த்தனை அதுக்கு மேல கைங்கரியம் பண்றான் இல்லையா, அந்த கைங்கரியம் இது இத்தனையும் இங்க பண்ணுவானாகில், இந்த கைங்கரியம் இங்க பண்ணுவானாகில் அவனுக்கு இந்த லோகத்திலேயே அங்க இருக்கக்கூடிய அனுபவம் இங்க கிடைக்கிறது இல்லையா. எங்க இருக்கக்கூடிய அனுபவம்? ஸ்ரீவைகுண்டத்துல போய் தான் அனுபவிக்க முடியும்னு முதல்ல சொன்னார். முதல்ல என்ன சொன்னார்? ஸ்ரீவைகுண்டத்துல போய் தான் அனுபவிக்கூடியன்னா ஸ்ரீமதே நாராயணாய நமகா சப்தத்துக்கு கைங்கரிய பிரார்த்தனை கைங்கரியம் பண்ணணும். கைங்கரியம் பண்ணணும்னால இங்க கைங்கரியம் பண்ணும்போது நிறைய இடையூறுகள் இருக்கு. அதனால பூர்ணத்துவம் இல்லை. அங்க பண்ணா இடையூறுகள் கிடையாது, பூர்ணத்துவம் உண்டு. அப்ப அங்க பண்ணணும்னா நாம அங்க பண்ண முடியாது தெரிஞ்சு போயிட்டு, அப்ப இங்க பண்ணணும்னா எங்களால பண்ண முடியல. அப்ப ஸ்ரீமதே நாராயண சப்தத்துக்கு அர்த்தமே இல்லையானா அர்த்தம் இருக்கு. ஆழ்வார்களும் ஆச்சாரம் பண்ணியிருக்கா அப்படின்னா அப்ப ஆழ்வாரும் ஆச்சாரம் பண்ணா அவளுக்கு என்ன பேருனா ஜீவன் முக்தன் பேரு. ஜீவன் முக்தன்னா அத்வைத பிரகாரம் அவன் மோட்சத்துக்கு போயிட்டான் சுவாமி, அவனுக்கு இந்த இதுமே இல்லைன்னா ஜீவன் முக்தன்னா அந்த அர்த்தம் இல்லை, அத்வைத பரமான இங்க அர்த்தம் இல்லை. இங்க இருக்கச்சேயே அவளுக்கு எந்த விதமான கைங்கரியம் பூர்ணமா பண்றா. புரியத்துக்கா ஒரே விஷயம், ஆழ்வா பிரார்த்தித்தாரே திருவேங்கடபடியான்ட்ட கைங்கரியம் கொடுன்னு பெருமாள் ரொம்ப சிரமப்பட்டு இவர் ரொம்ப தொந்தரவு பண்றாரு, ஒன்றும் பண்ண முடியல. ஏன்னா இவர் கொடுக்கலன்னு வச்சுக்க மறுபடியும் கொடுக்குறியா நான் மோட்சத்துக்கு கொடுன்னு பிரார்த்திக்கிறேன். இந்த குழந்தைக்கெல்லாம் எங்க ஆச்சு இந்த பொருட்காட்சி எக்ஸிபிஷன் ஆச்சு போறாங்க, எத்தையா கேட்கும் இவரும் ஓட்டையாண்டி பாவம் நாளைக்கு சோத்துக்கிறாரு, ஏதோ குழந்தைக்கு ஏதோ என்டர்டைன்மெண்ட் இருக்கு ஆக்ஷன் பண்ண குழந்தை ஆக்ஷன் பண்ணாரு. ஒன்னு அங்க ஒரு பலன் இருக்கு, இதை வாங்க அதை வாங்க ஒன்று கேட்டுருந்தாங்க. இவர் எங்க வாங்கி கொடுக்கறது? ஒன்றும் வாங்கி கொடுக்க முடியாது. அதெல்லாம் என்ன பண்ணுவார் தெரியுமா? நேரம் அந்த தகப்பனார் அந்த வார் என்னமா ரங்கராட்டம் ஓடுறதுதான் அப்படின்னு காமிப்பார். சுத்திட்டே இருக்கு இல்லையா, பெருசா இருக்கு இல்லையா, சுத்தில இந்த குழந்தையுடைய மைண்ட் டைவர்ஷன் ஆகிடும். இதெல்லாம் கேட்டுருது இல்லையா, இந்த கேட்டு டக்குன்னு மண்ணா போடுறது அப்படியே பார்த்துட்டே இருக்கும். அது 10 நிமிஷம் தான், அதிகமா மறுபடியும் இங்க வந்துடும், மறுபடியும் இதுக்கு வந்துடும். திருப்பி இங்க வந்தவுடனே திருப்பி அவர்னா இந்த பக்கம் பாரு, இந்த பக்கம் இன்னொன்று சட்டம் போட்டு இருக்கு பாரு, அது இன்னொன்று இங்க வேற ரங்கராட்டம் இருக்கு பாரு அப்படின்னு காமிக்கிற இல்லையா. இந்த மாதிரி போக்கு காட்டி அந்த குழந்தைகள் காமிச்சு அது போயிட்டு இல்லையா. பெருமாள் இந்த காரியம் தான் பண்ணியிருக்கார். அவ்வளோ என்ன காரியம் பண்ணியிருக்கார்? நேர முதல் பாட்டில் ஆரம்பிச்சார், இது 1000 பாட்டு சங்கல்பம் பண்ணிட்டார். சங்கல்பம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ஒழுங்கா பாடிட்டு போக வேண்டியதுன்னு
இல்லை மோட்சத்தை கொடு மோட்சத்தை கொடு மோட்சத்தை கொடு, நான் இங்கே இருக்க மாட்டேன், இன்னும் இருக்க மாட்டேன், ஓன்னு சத்தம் போடுறாரு. சத்தம் போட்டுனா இவரை ஆயுஷம் பாய்ச்சல் மிச்சம் பாட்டு யார் பாடுறது? அப்புறம் பெருமாள் தான் கஷ்டம். இவரை யாரும் ஒருத்தரும் பெருமாள் நம்ப மாட்டாள, அதான் பெரிய விஷயம். இன்னைக்கு திருவேங்கடமுடியார் நம்புறோம்னா எதுக்காக நம்புறோம்? ஆழ்வார் பாட்டு அகலகில்லியன் பாட்டு இருக்கிறபடியால போய் சேவிக்கிறோமே தவிர, இல்லைன்னா யாரும் அவரை பார்க்க போறா? இந்த வாசல போற திருவேங்கடமுடியார் சன்னதி மாதிரி தான் அங்கேயே இருக்கும். இன்னைக்கு அந்த சன்னதி கூட பிரமத்தை ஆயிடுச்சு. என்ன எதுக்கு சொல்ல வந்தேன்னா, அத்தனை தூரம் இருக்கு இல்லையா? அப்ப அத்தனை தூரம் ஆழ்வாருக்கு பாட்டு வேணுமானோ, ஒரு பாட்டு வேணும்னா உடனே ஒரு திவ்யதேசம் காமிக்கணுமானோ. எது போல இந்த குழந்தை இது வாங்கிட்டு அது வாங்கிட்டு அடம் பிடிக்குமா போல, இந்த குழந்தை ஆழ்வாருங்கிற குழந்தை மோட்சத்துக்கு கொடுத்து அடம் பிடிக்கிறது. அப்ப இவருக்கு ஏதாவது காட்டணுமானோ, ரங்கராட்னத்தை போல திருவேங்கடவன திருமலையை காட்டினார். திருமலை காட்டுறார், திருமலையை காட்டு அனுபவிக்கிறார். அனுபவிக்கச்சே ஒழுங்கா அனுபவிக்கலாமனோ, அனுபவிச்சுட்டு அனுபவிச்சுட்டு ஒழிவில் காலம் உடனாய் சர்வதேச சர்வகால சர்வ அவஸ்தோதித சகலவிதமான கைங்கரியம் பற்றும் பிரிவனாக வேணும், எல்லா காலத்தையும் கைங்கரியம் கொடு அப்படின்னார். அப்ப பெருமாள் ஆகவே உனக்கு கைங்கரியம் ஏகாந்தமா இடத்த கொடுத்துட்டு நீ வந்து கைங்கரியம் பண்ணு சொன்ன கைங்கரியம் பண்ணியாச்சு. ஆனா ராத்திரி ஆனா பீகமுத்திரை சாத்திடுவான். பீகமுத்திரை போட்டுருவா இல்லையா? பீகமுத்திரை சாத்தியாச்சுன்னா அப்புறம் நீர் என்னமா கைங்கரியம் பண்ண முடியும்? ஆளவிட்ட கைங்கரியம் பண்ண முடியுமா? எதாவது ஒன்றும் பண்ண முடியாது. நீர் வெளில தான் வந்துடும். மறுநாள் காத்த விஸ்வரூபானதுக்கு வந்து உங்களுக்கு கைங்கரியம் அப்படின்னாரு. அதெல்லாம் முடியாது. ஆழ்வார் பாதிக்கிறார், அதெல்லாம் முடியாது. கைங்கரியம் பூர்த்தியா 24 மணி நேரம் இல்லை, எப்பொழுதுமே கைங்கரியம் பண்ணிட்டே இருக்கணும். என்னமா பண்ண முடியும் அப்படின்னு பெருமாள் கேட்டார். அப்ப ஆழ்வார் சொல்றார், நான் உன்னை கைங்கரியம் தானே பிரார்த்தித்தேன், இது கூட உனக்கு தெரியலான்னு கேட்கிறேன். நான் தான் உன்னை மயர்வர மாதிரி நான் உள்ள பேசேன், இந்த வார்த்தை உங்ககிட்ட நான் கேட்டுக்கணுமா? பெருமாள் கேட்கிறாரு. அப்ப சொல்றாரு, கைங்கரியம் பார்த்தீங்கன்னா நான் ஆழ்வாரா இருந்து கைங்கரியம் பண்ணணும்னு சொல்லலையே. பீகமுத்திரை சாத்திவா இல்லையா? ஒரு விளக்கா இருந்து கைங்கரியம் பண்றேன், உள்ளுக்குள்ள ஒரு கட்டிலா இருந்து கைங்கரியம் பண்றேன். கதவு அந்த பக்கம் இருக்கணும், கதவு இந்த பக்கம் இருக்கக்கூடாது. அந்த பக்கம் இருந்தா பெருமாள் சேவை முடியும். கதவுக்கு அந்த பக்கமா இருந்து கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கேன். இப்ப ஆழ்வாரா இருந்தா தானே அந்த கைங்கரியம் வெளியே தள்ளிடுவா. இந்த மாதிரி கைங்கரியத்துக்கு கொடுன்னார். பெருமாள் பார்த்து, இவ்வளவு சாமர்த்தியம் எனக்கே இல்லை, இத்தனை சாமர்த்தியம் ஆழ்வா இருக்கா? இப்ப கைங்கரியம் பூர்ணமா ஆயிட்டா இல்லையா இந்த லோகத்திலேயே? நம்ம முதல்ல என்ன பார்த்தோம்? கைங்கரியம் பூர்ணத்துவம் இந்த லோகத்திலே இல்ல, பராசரப்பட்ட சொன்னது அந்த லோகத்துல தான் இருக்கு. ஏன்னா இது வந்து இருள் தருமா ஞானம், அது தெளிவு செம்பி திருநாடு, இது நலவந்தது இல்லதோ நாடுது, இது நலத்துக்கு குறை இருக்கக்கூடிய அந்தம் இருக்கக்கூடிய இடம் இது. அதனால கைங்கரியம் இங்க பூர்ணமாகாது, அங்க பூர்ணம்னு சொன்னாரு. அப்ப ஆழ்வார்கள் கதின்னு கேட்டோம், இல்ல கைங்கரியம் பண்ணியிருக்காரு. அப்படிப்பட்ட ஒரு நிலை என்னதான் ஜீவன். அவளுக்கு என்ன பேரு? ஜீவன் முக்தி. அங்க முக்தாத்மா பிராயத்துல எப்படி கைங்கரியம் பண்றாலோ அது பெரிய விஷயம் இல்லை. இது கேட்டதுக்கு பெருமாளும் வாயில வரவில் வச்சுட்டார். ஆழ்வார் மயர்வர மதியம் வர்ணது இதுக்கு தானு சொன்னார். கைங்கரியம் பண்ணிட்டு இருக்காரு, தான் எல்லாக்காரத்து கைங்கரியம் பண்ணிருக்காரு, ஆளவட்டமா இருந்து கைங்கரியம் எல்லா கைங்கரியம் பண்ணிருக்காரு. கைங்கரியம் பண்ணும்போது மறுநாள் திரும்பி விஸ்வரூபம் வந்தது, திறந்துட்டாருன்னு பெருமாட்ட பேசுறாரு. சரி வாஸ்து வந்தா எல்லா கைங்கரியம் கொடுத்துட்டேன், நல்லாத்தான் இருக்கு. ஆனா ஒரே ஒரு குறை என்ன, இன்னும் என்ன குறைன்னாரு, நான் இன்னைக்கு தானே கைங்கரியம் கொடுத்துருக்கேன், இன்னைக்கு தானே கொடுத்துருக்கேன். இப்போ இதுக்கு முன்னா நான் கைங்கரியம் பண்ணினேன்னா பண்ணலை. இப்போ தானே ஆரஞ்சு வார்த்தை மேலே, இதுக்கு முன்னே போன வருஷம்லாம் இருந்தா இல்லை. உடனே நீங்கள் என்ன சொன்னேன், சுவாமி நீங்கள் வார்த்தை மேலே சொல்லிட்டு இருக்க, ஜாகிரதையாக சொல்லிட்டு இருக்க, கேட்டுட்டு தான் இருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் உங்கள் வார்த்தை மேலே கேட்கணும்னு இருந்தோம். அந்த 10 வருஷம் சொன்னாதையும் சேர்த்து நீங்கள் சொல்லணும் அப்படின்னு நீங்கள் சொல்லியாச்சுன்னா உற்சாகத்தை மூட்டு கிளம்பி போயிட்டே இருக்க வேண்டியதான். எப்படி இது போன 10 வருஷத்துல எப்படி இட்டுன்னு வருது? கொண்டு வர முடியுமா? கொண்டு வர முடியாது. போனது தானே தர, இனிமே போன 10 வருஷம் கொண்டு வர காலம் போனதா போயிட்டு. இப்போ ஆழ்வார் என்ன பார்த்திக்கிறேன்னா பிரார்த்திக்கிறா தெரியுமா, இத்தனை நாள் நான் கைங்கரியம் பண்ணலை, இன்னைக்கு ஏதோ நீ கைங்கரியம் உங்களுடைய திருவிட பலத்தால கைங்கரியம் என்ன சோக்கியமா பண்ணிட்டு இருக்கேன். ஆனா இத்தனை இழந்து போட்டேன் இல்லையா, இழந்து போனேன் இல்லையா, அந்த இழந்து போன கைங்கரியத்தை சேர்த்து கொடுன்னு பிரார்த்திக்கிறார். இது கூடுமா? இது போல 10 வருஷத்துக்கு முன்னாடி காலத்துக்கு சேர்த்து சொல்லு, நான் என்ன சொல்றது? சொல்லவே முடியாது. அதே போல இழந்து போன கைங்கத்தையும் சேர்த்து கொடுனா பெருமாள் பார்த்தாரு, அழ்வீர் சீத்தையோடு 10 மாதம் நான் பிரிஞ்சிருந்தேன், அதையே வால்மீகி ராமத்திற்கு ஏ சீட்டே இந்த 10 மாதம் பிரிந்த 10 மாதம் திருப்பி எனக்கு கிடைக்குமானா கிடைக்காதுன்னு நானே சொல்றீங்க. காலம் போனதுதான், நீ போன காலத்தை போய் கேட்கறியே அப்படி பெருமாள் பிரார்த்தித்தேன். பெருமாள் சொன்னார், நான் சொன்னதையே உனக்கு புரிஞ்சுக்கத்தையே தெரியல. ஆழ்வார் சொன்னார், என்ன நிலை பாருங்க, பெருமாளுக்கும் ஆழ்வாருக்கும் வாக்குவாதம். இது என்னன்னா 10ஆம் பத்திரம் இதே மாதிரி வாக்குவாதம், இதுலயும் இதே வேணும். நான் சொன்னதையும் உனக்கு புரிஞ்சு தெரியல, உனக்கு நல்ல ஞானமே இல்லை போட்டுருக்கு. இந்த ஆண்டாள் கேட்கிறார்,
கோல விளக்கே கொடிய விதாரமே அந்த மாலை மணிவனை பார்த்துருக்கேன். மாலையை மணிவண்ணா மார்கை நீராடுவான் மேலையாற்றை வரையில் வேண்டுவன கேட்டியல் ஞாலத்தை எல்லாம் நடுங்குவர்கள் கோல்வன சங்கங்கள் பொயப்பாருடைய சால பெரும் பறையே. இந்த பறையை சப்தத்தை பறையை கொண்டு வைக்கிறார். இந்த பறை இல்லை உனக்குன்னு இந்த தாற்பரிய ஞானமே இல்லையா உனக்கு அப்படின்னு சொல்லி ஆண்டார் கேட்கிறார். கண்ணனை கருத்து கேட்கிறார். அதே போல இங்கே ஆள் வைக்கிறார். நான் இவ்வளோ தூரம் சொன்னேன், போனதுன்னா தெரியும். நான் கைங்கரியம் பண்ணும்போது இந்த கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கேன் இல்லையா, இத்தனை நாள் இழந்துட்டேனேன்னு என்கிற எண்ணமே இல்லாம கைங்கரியம் பண்ணும்படி என் ஆக்கும். கைங்கரியம் தான் ரொம்ப முக்கியம். ஆசிரமம் கேட்கல, இப்போ கேட்டுட்டு இருக்கோம். ஐயோ இத்தனை நாள் எழுந்துட்டோம் ஒரு வருத்தம் இருக்கும். இருந்தாலும் அந்த வருத்தம் பூர்ணமா இல்லாம இப்படிப்பட்ட அர்த்தங்கள் பூர்வங்கள் வரிசைச்சிருக்கா அவ எப்படிலாம் அனுபவிச்சான அந்த அனுபவத்திலே போயிட்டு இருக்குன்னா இத்தனை நாள் கேட்கலையேன்ற ஒரு மனசுல அந்த சிந்தனையே வராது. அதே போல இந்த கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கணும். கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கச்சு இத்தனை நாள் கைங்கரியத்தை இழந்தோமோன்ற ஒரு கைங்கரியத்துல உன்னதமான நிலையை பார்க்கச்சே அந்த எண்ணம் வராது. அப்படிப்பட்ட கைங்கரியத்தையும் எண்ணத்தையும் கொடுன்னு பிரார்த்தித்தேனே தவிர போன காலத்தை கொடுங்க அந்த பிரார்த்திக்கல அப்படின்னு. அப்ப போன காலத்தை கொடுன்னு பிரார்த்தித்தானாகும் கொடுக்க போறது இல்லை. அப்ப கைங்கரியம் பண்ணும் போது மற்றொரு சிந்தனை இல்லாம தனக்கேயாக எனக்குள்ள மீது எனக்கே கண்ணடை ஆண்கள் திருப்பி எந்த எண்ணத்தோடு பண்றானோ அந்த எண்ணத்தோடு பண்ணக்கூடியவர்களால் ஜீவன் முக்தன்னு தெரிவிக்கிறார். இது ஆழ்வாருக்குண்டானே. ஏன்னா பராசரப்பட்ட முதல்ல தெரிவு என்ன சொன்னார், கைங்கரியம் அங்கதான் பூர்ணமாகுதுன்றார். அங்கதான் பூர்ணமாகும் அப்படியே சொல்லி முடிச்சாச்சுன்னு வச்சுக்கேன். அப்ப ஆழ்வாருக்கு கதி, அப்ப ஆழ்வார்கள் நம்மளை போல தான் இருக்கு, அவளும் கைங்கரியம் பல்ல போல் இருக்கு அப்படின்னு நம்ம தீர்மானம் விடுவோம். இல்ல அந்த மாதிரி ஆழ்வார்கள் ஆச்சாரம் இருக்கா. அவளுக்கெல்லாம் என்னன்னா கைங்கரியம் அவெல்லாம் ஜீவன் முக்தன் தசையில வச்சுக்கோன்னா அங்க இருக்கக்கூடிய நிலையை இங்க வந்துட்டு பெருமாள் தான் சொல்றாரு. பரமத்தை என்ன பண்ணிட்டு இருக்காரோ அதே கைங்கரியம் உங்களுக்கு கொடுத்துருன்னு சொல்லியிருக்காளியா. அப்ப அங்க என்ன கைங்கரியம் நடக்கப்படுதோ அது என்ன எப்போதுமே சர்வதேச சர்வகால சர்வாபோதி சகல விதமான கைங்கரியம் எல்லா கைங்கரியம் கிடைக்கிறதுனோ நம்ம போல அது 2 மணி நேரம் உட்காந்து திருப்பி கலப்பு பண்ணியே ஆழ்வார் பூர்ணமா கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கா இல்லையா. அப்படிப்பட்டவர் ஜீவன் முக்தன். அப்படி இருக்கச்சே இதே ஜீவன் முக்தன் என்று பண்ணுகிறார். இங்க பண்ண கைங்கரியத்தால் அங்கு போய் பண்ணுவார்கள். அதான் தெரிவிக்கிறார். இங்க நம்ம என்ன கைங்கரியம் பண்றோமோ அங்க போய் அதே கைங்கரியம் தான். இங்க நம்ம என்ன கைங்கரியம் இங்க கோலம் வெட்ட வச்சுக்கேன் அங்க போய் கோலம் பண்ணலாம். அங்கெல்லாம் கோலம் பண்ணலாம், மெழுகிடலாம், எல்லாம் பண்ணலாம், எல்லா கைங்கரியம் பண்ணலாம். எல்லா கைங்கரியம் பெரியாள் என்ன வேண்டியிருக்கார், பல்லாண்டு பாட்டு வேண்டாம், 2 பாட்டு கடைசி பாட்டு பல்லாண்டென்ற பவித்திரனை வரமேற்றிய சார்கவென்னும் வில்லாண்டா நன்னை வில்லுபுத்தூர் வெற்றித்தன் விரும்பிய சொல் நல்லாண்டென்று ரவீந்திரைப்பா நமோ நாராயணாய் வென்று பல்லாண்ட பரமாத்தனை சூழ்ந்திருந்தேத்துவர் பல்லாண்டு தெரிவிக்கிறார் இல்லையா. அங்க போய் இங்க என்ன பண்ணார், பல்லாண்டு கைங்கரியம் பண்ணார். பல்லாண்டு அங்க போய் என்ன பண்ணுவார்னா அங்க சுத்தி பல்லாண்டு போடுவாராம். இங்கே தான் அங்கேயும் பண்ணணுமா, இங்க நாங்க கோலம் போட்டுன்னு சொன்னோம், அங்க போய் நாட்டிய கச்சேரி இதெல்லாம் இல்லையா, அதெல்லாம் சொர்க்கத்துல. இங்க கிடையாது. இங்க என்ன கைங்கரியம். ஆனா இந்த கைங்கரியம் எத்தனை ரசிப்புத்தன்மை எத்தனை இனிமையா இருக்கும்னா அத்தனை இனிமையா இருக்குன்னா நீங்க அந்த அனுபவம் கிடைச்சா தான் தெரியும். ஏன்னா நம்ம கைங்கரியம் சொல்றமே தவிர அந்த கைங்கரியம் பண்ணி அனுபவிக்கிறா பாருங்க சொல்ல தெரியாது அவளுக்கு. அதுல வரக்கூடிய ஒரு ஆனந்தம் இருக்கு, அந்த ஆனந்தத்துக்கு மேல இன்னொரு ஆனந்தம் இருக்குன்னா அதுலயும் முக்கியமா இந்த தஜாரான பண்றா பாருங்க. தஜாரான பண்றச்சு இந்த ஸ்ரீ வைஷ்ணவால உட்காந்து சாப்பிட்டு இருப்பான். அப்படியே வந்து அந்த எஜமான பாபார் கண்ணிலே தனித்தனியா சாரதாரியா தீர்த்தவங்க. இது எத்தனை நாளா இந்த வைபவத்துக்காக காத்திருந்தேன், இத்தனை பேர் சாப்பிட்டுருக்கா, பெருமாள் பிரசாத் சாப்பிட்டு இத்தனை ஸ்ரீவைஷ்ணவ வந்திருக்காளுன்ற அந்த ஆனந்தத்துக்கு கூட்டியிருப்பால ஸ்ரீவைகுண்டம் போனாலும் கிடைக்குமான்றது கிடைக்கப்படுது. ஆனா இதே அனுபவம் இங்க என்ன கைங்கரியம் பண்ணியிருக்காலோ அதே அனுபவம். பெரியாள் இங்க என்ன கைங்கரியமோ அதே கைங்கரியம் தான் அங்க பண்றாங்க, அதே கைங்கரியம் தான். ஏன் ஒவ்வொன்னு சொல்லிட்டு வந்துடுறேன். பெரியாழ்வார் கைக்கணும், திருமங்கி இங்கே அப்தாவ திருமணி வச்சார், அதே அங்கே பண்ணலாம், அங்கேயே அதே மாதிரி வச்சுருக்கலாம். சரி ஒவ்வொருத்தருக்கு சரி சுவாமி. இங்கே சில பேர்லாம் புஷ்ப கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கா, அங்கே போனால் புஷ்ப கைங்கரியம் பண்ணலாம். சில பேர் பெருமாள் திருமஞ்சனம் பண்ணிட்டு இருக்கா, அங்கே போய் திருமஞ்சனம் பண்ணலாம். சில பேர் பெண்கள்லாம் இங்கே கோலம் போடுறா, அங்கே போய் கோலம் பண்ணலாம். இங்கே சில பேர் உபச்சாசம் பண்ணிட்டு இருக்கா, கச்சேரி பண்ணிட்டு இருக்கா இல்லையா, அங்கே போய் கச்சேரி பண்ணலாம். கச்சேரி என்ன சுவாமி ரொம்ப நல்லா இருக்குமா, மார்கழி மாதம் அங்கே காலமே கிடையாது, எந்த மாதமும் கிடையாது. காலம் நடையாடுது, நக்கால தத்துவ இப்போ காலமே கிடையாது. எப்பயும் ஒரே நேரம் தான். என்ன நேரம் கேட்காதீங்க, ஒரே நேரமாக தான் இருக்கும். அடுத்த நிமிஷன்றது கிடையாது, அடுத்த நாள்ன்றது கிடையாது. ஒரே நாள் தான், ஒரே நிலையாக தான் இருக்கும். அப்படி இருக்கிறது காலமே இல்லாதபடியால ஒரே நிலை எப்பவும் அனுபவம் இருந்துட்டே இருக்கும். அப்போ அங்கே கச்சேரி இருக்குன்னா இங்கே கச்சேரி பண்ணி பெருமாள் உபப்பித்தார்னா அங்கே போய் கச்சேரி பண்ணலாம். இங்கே உபன்யாசம் பண்ணி பெருமாள் உபன்யாசம் கைங்கரியம் தான். உபன்யாசம் பண்ணி பெருமாள் உபப்பித்தா அங்கே போய் உபன்யாசம் பண்ணலாம். இங்கே உபன்யாசம் கேட்டு பெருமாள் உபப்பித்தா
உபன்யாசம் கேட்கறது கைங்கரியமா சொன்னா கைங்கரியம். நிறைய பேர் நினைச்சிருக்கா உபன்யாசம் சொல்றதுதான் கைங்கரியம், கேட்பது கைங்கரியம்னா செய்யும் கிரிசைகள் கேளீரோ. ஆண்டா 2வது பாட்டிலே சொல்லியிருக்கா, கேட்பது மச்சித்தாக பக்கத பிராணாக போதையது. என்னுடைய கதையை நீ கேட்டியா, என்னுடைய பக்தருடைய கதையை கேட்டியா, இதை விட பெரிய விஷயமே இல்லை. பகவான் அத்தனை தூரம் ஆசை அவருக்கு. ஏன்னா கேட்கறதும் கைங்கரியம் தான், சொல்றது மட்டும் கைங்கரியம் இல்லை. அதனால சொல்றவாதான் பெரிய கைங்கரியம் போட்டுது, கேட்கறவா குறைச்சலா கைங்கரியம் இல்லை. இன்னும் கேட்டா சொல்றதுல இருக்க கஷ்டம் கேட்கறது இல்லை. சொல்றவா என்ன பண்ணணும், வாயை திறக்கணும், திறக்கிறதுக்கு முன்னாடி பார்த்துட்டு வரணும், பார்த்துட்டு இன்னொன்னு சொல்லணும், கிளம்பி வரைச்சே பாதி போயிடும், கிளம்பி வரும்போதே பாதி போயிடும். இங்க வந்து உட்காந்து உங்களை பார்த்தோன்னா பாதி போயிடும். அடுத்தது என்னென்ன இதை பார்க்குது, இதுதான் முதல் எதிரி, பயமுடிச்சுட்டே இருக்கும். இன்னும் ஆயிடுச்சு 2 தானே முடிச்சுட்டு இருக்கு, இன்னும் 3 முடிக்கலான்னு வந்திருக்கேன், இன்னும் 10 நிமிஷம் தான் இருக்கு, முடிக்கணுமே இது பயப்படுத்தும். இதெல்லாம் பார்த்துட்டு மேலே மேலே போயிடும். உங்களுக்கு அப்படி இல்லை, காது திறந்தே இருக்கு, வாய் திறந்தாகணும். அதனால என்ன தெரியல, காதுக்கு மட்டும் மூடியே இல்லை. அதுவும் 1க்கு 2 வச்சிருக்கா, வாய் 1 தான் இருக்கு, ஒரே வாயில் தான் பேசணும். 2 வாயில் பரவாயில்லையா, ஒரு வாய் இருக்கச்சு எத்தனை பேச்சு பேசுறாங்க, இன்னும் 2 வாய் இருக்கச்சு என்னென்ன பேச போறான். அப்ப 2 காது இருக்குன்னா எத்தனை வேணா கேட்டுக்கலாம் இல்லையா. செய்யும் கிரிசைகள் கேள்வின்னு ஆழ்வார் சொன்னார், காது திறந்தே இருக்கே, இதுக்கு இன்னும் திறக்கவே வேண்டாம். அப்ப சொல்றதை காட்டணும் கைங்கரியம் இன்னும் சுலபம், இது கேட்கிற கைங்கரியம், அந்த கைங்கரியம் உண்டு. அப்ப பல்லாண்ட பரமாத்மனை சூழ்ந்திரும் சுவாமி, இத்தனை நாள் இங்க சிரமப்பட்டு ஏதோ கைங்கரியம் பண்ண, அங்க போனா இது பெருசா ஏதோ கிடைக்க போறதுன்னு அங்க போனாலும் இதே தானா, ஆனா இதேதான், ஆனா இது சாஸ்வதமா இருக்கும். இந்த காலட்சம் கேட்டுட்டு இருக்குமானா 24 மணி கேட்கலாம். 24 கண்ணா போர் அடிக்குமான்னா இன்னும் மேலே 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 எத்தனை விஷயங்கள் இருக்கோ அத்தனையும். அப்ப சொல்றவா அங்க இருப்பாரா, சரி சுவாமி இங்கிட்டு போற வாளுக்கெல்லாம் இந்த உபன்யாசம் தெரியுமா தெரியாதா. இங்க சில பேர் தெரியாம உட்காந்துருக்கா, சில பேர் அனுபவத்துக்காக உட்காந்துருக்கா, சில பேர் எதோ உட்காந்துருக்கா. அப்படி இருக்கச்சே அங்க போனவாள்லாம் இந்த விஷயம் தெரிஞ்ச முக்தாத்மா எல்லாம் அறிஞ்சு வந்தா சொன்னேன், அவன் எதுக்காக கேட்க போறான், சொல்றவான எதுக்காக சொல்ல போறா, எல்லாமே எல்லாருக்கும் தெரியுமா. இது போதையந்த பரஸ்பரம், ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறது. இப்ப கண்ணனுடைய சரித்திரம் தெரியுமா தெரியாதா. ஒவ்வொரு வருஷமும் திருப்பா உபன்யாசம் செஞ்சுட்டு தான் இருக்கும், ஒவ்வொரு வருஷமும் திருப்பா கேட்டுட்டு தான் இருக்கும். அதே நாச்சியார் தான், அதே திருப்பாவை தான், அதே திருவாடைப்பூர் ஜெகத்தை திருப்பா 30, இந்த வருஷம் 35 பாட்டு, அடுத்த வருஷம் 40 பாட்டு, ஒன்றும் மாற்றறதே இல்லை. அதே திருப்பா தான், அதே கல்யாணம் தான், எல்லாம் அதேதான். என்ன சொல்ல இதே தானா, மாற்றவே மாட்டாருன்னா அதே தானே இருக்குது. ஏதாவது தகட்டுறதான்னா அப்பொழுது 6வது ஐயோ 30 நாள் போயிடுத்தேன்னு வருத்தப்பட வேண்டிய நிலைக்கு தான் வந்துருக்குது. இந்த இருள் தரவா ஞானத்துல இந்த நிலை இருக்குன்னா தெளிவிசம்பு திருநாடு, நலவந்த வெல்லதோ நாடு, அப்படிப்பட்ட நாட்டில் எத்தனை வைபவம் மேன்மேலும் மேன்மை. அது மட்டும் இல்ல, அங்க நமக்கு இந்த சிந்தனை தவிர மற்ற சிந்தனையே கிடையாது. இந்த ஜீவாத்மா இங்கே இல்லை, எங்க சித்தப்பா அங்க போயிட்டுருந்தார், அவர் எப்படி இருக்காரு தெரியல, அவர் ரொம்ப சிரமப்படுத்திருந்தார், என்ன கிளம்பி வந்துட்டேன், இன்னைக்கு நாசமா இருக்க போயிட்டாரு, நன்னா இருக்காரா அப்படின்னு நினைவு அங்க வருமானா எதுவுமே வராது. அங்க போய் பகவத் சிந்தனையை தவிர மற்றொன்று நினைவு வரத்துக்கு வாய்ப்பே கிடையாது. அப்படிப்பட்ட அங்க இருக்க ஒரு நமக்கே ஆரோக்கியம் வந்து என்ன ஆரோக்கியம் கேட்டு வந்துடுறது, கைக்கு பூர்ணமா இருக்கா இல்லையே. ஆரோக்கியம் வந்து முடியல சுவாமி, தொண்டை கட்டிக்கிறது, இதை கட்டிக்கிறது, கால் நடக்க முடியல, கை நடக்க முடியல, 50 ஆயிடுச்சுனாலே அது வரவா அத்தனை பேரும் 50க்கு மேலதான். அது என்னமோ ஸ்ரீ வைஷ்ணவ காலம்னா 50, சின்ன வயசுல வேண்டாம் சாமி. எதுக்கு சொன்னீங்க, சின்ன வயசுல வந்தாத்தான் கருவிலேயே திருவிழாத காலத்தை கழிக்கின்ற ஒளிவில் அதான் கிளறொழியிலமை கிடுவதன் முன்னம் தெரிவிக்கிறாள். அப்ப நலவந்த வெள்ள நாடுகளாக சிவத்தே நாராயணன் என்ற அர்த்தத்தை இங்கு காட்டிலும் அங்குதான் நன்கு அனுபவிக்கலாம். ஆனால் இங்கு அனுபவிக்கக்கூடியவர்கள் ஜீவன் முக்தன். ஜீவன் முக்தன்னா சங்கராச்சார நிலையின்படி அல்ல. சங்கராச்சார நிலை என்ன, ஜீவன் முக்தன்னா இந்த லோகத்திலிருந்து கொண்டு பிரம்மம் மட்டுமே சத்தியம், அத்தனை மித்யா பொய் என்கிற நினைவோடு இருக்கக்கூடிய ஒருத்தனை எதையும் பண்ணிக்காம இருக்கானே அவனுக்கு தான் ஜீவன் முக்தன் சொல்லியிருக்காரு. அது கூட உண்மை இல்லை, அவன் கண்ணில் எதுவுமே படாதான், உங்களெல்லாம் பார்த்தாலும் தெரியாதான், எல்லாம் இருட்டா இருக்கும், இதுவே தெரியாதான், லோகமே தெரியாதான், லோகமே பொய் தான், எல்லாமே பொய். அந்த நிலைக்கு வந்தவன் தான் ஜீவன் முக்தன் பேரு. ஆனா இங்க ஜீவன் முக்தன் சொல்றது அந்த முக்தாத்மா ஜீவை முக்தன் எந்த நிலையில இருக்கானோ அந்த நிலை இங்க இருக்கச்சே ஏற்படுறது, இந்த ஜீவ தசையில் ஏற்படுது. அதனால ஜீவன் முக்தன் தெரிவிக்கிறார். அப்படிப்பட்ட நிலை ஆழ்வார்களும் பூர்வார்களும் தெரிவிக்கிறார். அந்த நிலையைத்தான் வார்த்தாமாலை 82ஆம் வார்த்தையாக தெரிவித்தார். ஆச்சரியமான வார்த்தை. அடுத்து 88வது வார்த்தை, இதுல ஒன்றும் சந்தேகம் இல்லையே. 88ஆம் வார்த்தை பக்தர் அருளி செய்த வார்த்தை. பக்தர் ஸ்ரீபாதத்திலே சம்பந்தமுடையார் ஒரு சோமயாஜர் ஸ்ரீவைஷ்ணவர் எனக்கு திருவாரூர கிரமத்தை அருளி செய்யணும் என்ன பக்தரும் இவருக்கு
உடையவருடைய நித்திரகந்தத்தை அருளி செய்ய அவர் மது கொண்டு நெடுநாள் திருவாராதனம் பண்ணி கூறச் செய்து ஓரிரு நாள் பட்டர் திருவாராதனத்தை சேவித்திருந்தார். அங்கு தமக்கு அருளிக்கையை ஒன்றும் கண்டினர். அவர் திருவாராதனம் பண்ணி அருளபடி தாம் திருமஞ்சனம் பண்ணி சேலை சாத்தி திருநாமம் சாத்தி அமுது செய்து சலிகை வைத்தார்கள். தற்காழ்வார எழுந்துள்ளத்துக் கொண்டு வாருங்கள் என்று தமக்கும் படைத்த திருப்போனகத்தையும் தண்ணீர் அமுதையும் அமுது செய்ய பண்ணி பிரசாத பட்டருளினார். இதை கண்டு அந்த தீவைவர் எனக்கும் அருளி செய்தபடி என்று தேவரீரை இப்படி செய்தருளிற்று இது கடியன் என்று ஆர்த்தியோட கேட்க சகல வேத சாஸ்திரம் ஆராய்ந்து விடத்து உமக்கு அப்படி அல்லது சொல்லதாதில்லையாயிருந்தது என்னை நிரூபித்த விடத்து இப்படி விழச்செய்கைக்கு ஒரு செயல் கண்டிலே என்று செய்தார். ஆச்சரியமான விஷயம். ஒரு பிரபன்னனுக்கு உண்டான நிலை என்ன, அந்த நிலையோடு தெரிவிக்கிறார். ஆனால் இதை சொல்லிட்டேன்னு வச்சுக்கேன், நமக்கு இன்னும் ஒரு சந்தேகம், நாம கூட அந்த மாதிரி இருக்கலாம் போல் இருக்கேன்னு தோணும். சுருக்கமாக சொல்லிட்டு இதோட விரிவு பின்னாடி அடுத்த உபன்யாசம் சொல்றேன். பக்தருடைய சீபாகத்தில் ஒரு இருந்தார், சோமயாதியார்னு ஒரு பெரியவர். அந்த பெரியவர் சாத்தியோபாயம் விட்டார், பிரபன்னன் கிடையாது. சாத்தியோபாயம்னா சகல சாஸ்திரத்தையும் கட்டுண்டு தன்னுடைய முயற்சியாலே மோட்சத்துக்கு போகக்கூடியவருக்கு தான் சாத்தியோபாய நிஷ்டன்னு பேர். நாமெல்லாம் பிரபன்னர்கள்னு சொல்லிக்கிறோம். அந்த நிலையில் இருக்குமோ இல்லையோ, ஆனால் சமாஜ மைண்டோ சரணாஜி அனுஷ்டிச்சிட்டோம், சரணாஜி அனுஷ்டித்தபடியால் பிரபன்னு சொல்லிக்கலாம். ஆனால் அந்த நிலை பூர்ணமாக இருக்குன்னா பூர்ணமாக இருக்கிற மாதிரி தெரியல, இருக்கட்டும். அப்போ சோமயாஜன் பெரியவர் யஜ்ஞம் பண்ண தெரிஞ்சு, பெரிய சோமயாஜி யஜ்ஞம் அதெல்லாம் தெரியும், பெரிய பகாவித்வான் அவர். அவர் என்ன பண்ணார், அவர் கட்டடத்தை வந்து அடியனுக்கு திருவாராதனம் பண்ண சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னார். திருவாராதனம் நித்திய கிரந்தம்னு எம்பெருமானார் எழுதியிருக்கார். நவவித கிரந்தங்கள் 9 விதமான கிரந்தங்கள் பண்ணியிருக்கார் எம்பெருமானார். அதில் நித்திய கிரந்தம் ஒருத்தன் காத்தால எழுந்து சாயங்காலம் ராத்திரி வரைக்கும் எப்படி பண்ணணும், இது மனவாளவாணி பூர்வ தினசரியா உத்தர தினசரியான்னு தனியாக எழுதியிருக்காரு. அதுலேயும் இதே மாதிரி அவரோட பற்றி இருக்கு. ஆனால் எம்பெருமானார் நித்திய கிரந்தம்னு ஒன்று எழுதியிருக்கார். திருவாராதன கிரமம்னா எப்படி அப்படின்னு எழுதி கொடுத்துருக்காரு. அந்த திருவாராதன கிரமத்தை பற்றி அப்படியே பராசர பெற்ற இவருக்கு தெரிவித்தார். யாருக்கு, இந்த சோமயாஜானனுக்கு. அவர் பூர்த்தியாக கேட்டுட்டார். பூர்த்தியாக கேட்டுட்டு பண்ணிட்டே வரார். பண்ணிட்டே வரைக்கும் சரி பராசர பெற்ற அவரும் அது மாதிரி பண்ணணும், அவர் எப்படி பண்ணுறாருன்னு ஒரு பார்த்துட்டு வரலாம் சொல்லி ஒரு நாள் வந்தார். பிறகு 3-4 மாதம் பண்ணியாச்சு. ஒரு நாள் வந்து பார்த்தா அவர் ஒன்றுமே பண்ணலை, எஸ்டையுமே பண்ணல. அவர் பாட்டு உட்காந்து சாப்பிட்டுட்டார். எப்படி பண்ணார் பின்னாடி சொல்கிறேன். சாப்பிட்டுட்டார், சாமி போயிட்டார். உடனே இவர் கோவம் வந்துட்டுனா ஆச்சாரியன் ஆகிட்டு அவர் நிதானமாக கேட்குறார், சுவாமி நீர் என்ன இப்படி பண்ண சொன்னீர், ஆனால் நீர் இதெல்லாம் நீர் இது மாதிரி பண்ணாமல் நீர் மட்டும் எதுவுமே பண்ணலையே, அப்போ எனக்கு ஒரு நிர்பந்தம் மூக்கம் நிர்பந்தமா, சாஸ்திரம் எனக்கு ஒரு மாதிரி சொல்லியிருக்கா மூக்கம் ஒரு மாதிரி சொல்லியிருக்கா அப்படின்னு கேட்டிருக்கார். அதுக்கு அவர் சொன்ன பதில் தான் ஆச்சரியமான பதில். எனக்கு இதுவே அதிகம், உனக்கு இதுவே போராதுன்ற. எனக்கு இதுவே அதிகம், உனக்கு இதுவே போராதுன்ற. இவர் இதுவே அதிகம்னா என்னன்னா, இவர் சாப்பிட்ற இவர் திருவாரூர் எப்படி தெரியுமா, பட்டருடைய திருவாரூர். யாரா திடீர்னு கேட்டால் பட்டர் திருவாரூர் கேட்டுவான். பெருமாள் அம்சம் வந்து பட்டர் திருவாரூர்னா குடிச்சிட்டு வர வேண்டியது, நெத்திக்கிட்ட வேண்டியது, நேரம் வந்து உட்கார வேண்டியது. எங்கே சாப்பிட்ற இடத்துல பெருமாட்டெல்லாம் போகிறது கிடையாது. சாப்பிட்ற இடத்துல வந்து உட்கார வேண்டியது, இலையை போட வேண்டியது, பரிமாட்ட வேண்டியது. இன்னும் சாப்பிடல, பட்டர் வந்து உட்காந்துட்டார், இன்னும் சாப்பிடல. பட்டர் உட்காந்து உடனே எல்லாரும் சிஷ்யாலாம் வந்து நின்றுப்பார். என்னென்ன அந்த தெற்காழ்வான ஏயரில் பண்ணி கொண்டுவான்னு, இவருடைய திருவாராதன பெருமாள் தெற்காழ்வான்னு பேர். அந்த தெற்காழ இங்கே எடுத்து ஏழை பண்ணிட்டு வாங்க பராசப்பட்டு. அங்கேருந்து எங்கே உள்ள பெருமாள் ரூமில் இருப்பார் இல்லையா, அங்கேருந்து ஏழை பண்ணிட்டு வருவார். அவர் கிட்டக்க அவர் கையில் கொடுப்பா. அவர் கிட்டக்க வச்சு உடனே சொல்லுவார், பாத்திரத்தை சொல்லுவார். 4 தரம்பு 4 தரம்புக்கு கூடார வெள்ளத்தில் கோவிந்தார், அதுக்கு ஒரு உலகம் உண்ட பெருவாய் இந்த பாத்திரத்தை சொல்லி கண்டரில் பண்ணுவார். அப்படி கையை காமிச்சுவார், எடுத்துகிட்டு போக பண்ணுவார். தெற்காழ எடுத்து போயிட்டார், சாப்பிட்டு கிளம்பி வந்துடுவார். முடிஞ்சு வச்சுருவார். 2 நிமிஷம் 1 நிமிஷம் ஆகுமா, ஒன்றுமே பண்ணல. இத்த சொன்னேன்னு நான் சமயம் இது முதல்லையே தெரிவிக்கக்கூடாதா, நாங்கள் எவ்வளோ பேர் சமப்பட்டு இருக்கோம், எப்படி தான் பயந்துருக்கணும். இது நிறைய விஷயம் இதுக்கு மேலே மேலே சொல்கிறேன். ஏன் இந்த மாதிரி நிலைக்கு வந்து எப்படி அவருக்கு கோவம் வந்துட்டு, எனக்கு என்னமோ நித்திய கிரந்தத்தை என்னென்னமோ சொல்லியிருக்கு. நீர் என்னன்னா நீர் அங்கே கூட பெருமாள் திருவாராதனத்துக்கு இருக்கிற போல இடத்துக்கு பெருமாளை கொண்டு வச்சுட்டு, அது இலைய வேலை போட்டு நீர் சாப்பிட்றதுக்கு, பெருமாளுக்கு இல்லை நீர் சாப்பிட்றது இலையை போட்டு அந்த இலையை கண்ட்ரோலில் பண்ணிட்டு இது நியாயமானு கேட்டிருந்தார். அப்போ சொல்ற வார்த்தை, எனக்கு இதுவே அதிகம், உமக்கு இதுவும் போராது அப்படின்னா. அப்படின்னா என்னன்ற விஷயத்தை அடுத்த உபன்யாசத்தில் பார்க்கலாம்.